வணக்கம். நான் ராஜ்குமார் கதிர்வேல். செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இங்கு பகிரப்படும் தகவல்கள் அனைத்தும் கற்றலின் நோக்கத்திற்காக மட்டுமே. இதனை அடிப்படையாக வைத்து எந்த முதலீட்டு முடிவுகளையும் நீங்கள் எடுக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன். குட் மார்னிங். மார்ச் 11th 2026 மார்க்கெட் வந்துட்டு ஒரு குரூஷியல் ஜங்ஷன்ல இருக்கு அப்படிங்கறத பார்க்குறோம். இது இப்படியே தொடரும் பட்சத்தில் ஒரு சாப்பியான நேச்சர்ல மார்க்கெட்டுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து கமிங் டேஸ்ல இருக்க சான்சஸ் இருக்கு. லாங்ல போறதுக்கும் இப்போ வந்துட்டு நமக்கு தயக்கம் இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல வந்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி ரைஸ் வில் பி யூட்டிலைஸ்ட் ஃபார் ஃப்ரெஷ் செல்லிங் அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுது. இந்த பிளாக் கோல்டு அப்படின்னு ஒன்று இருக்கு. கிளிட்டரிங் கோல்டு விட்டுருங்க. கிளிட்டரிங் கோல்டு வந்து நம்ம தங்கம். இது வந்து பிளாக் கோல்டு அப்படின்னு சொல்றது வந்துட்டு குரூடாயில் வந்து சொல்லுவோம். அதுல ஸ்வீட் குரூடாயில், சோர் குரூடாயில் அப்படின்னு சொல்லி நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்கு. அதை வந்து பிளாக் கோல்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிளாக் கோல்டுக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு பெரிய டிமாண்ட் வந்து ஏற்பட்டிருக்கு. நீங்க ஃபியூல் ஸ்டேஷன்லாம் போறீங்க, உங்களுடைய வெஹிக்கிள்க்கு, கார், பைக்கு எல்லாம் வந்து ஃபியூல் ஃபில் பண்றீங்கன்னா கியூல நின்று இப்போ ஃபில் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. அதை விட லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ், எல்பிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேஸ் ஷார்டேஜ், கிரன்ச் ஏற்பட்டிருக்கு. எல்பிஜி கிரன்ச் அப்படின்னு போயிட்டு இருக்கு. இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறதுல வந்துட்டு அந்த நீர்வழி தடத்தை ஈரான் பிளாக் பண்ணதுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் 97% அந்த பேசேஜ் வந்து அந்த ரூட்ல குறைஞ்சு போச்சு. உலக நாடுகளுக்கு தேவையான 20% தேவைகள் என்ன இருக்கோ, குரூடாயிலுடைய தேவைகள் இருக்கோ, அது வந்து அந்த நீர்வழித்தடம் வழியா தான் வருது. அண்ட் ஈரான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்னால சுற்றி இருக்கக்கூடிய மற்ற மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்துட்டு அவங்களுடைய ப்ரொடக்ஷன்ஸை கட் பண்ணிட்டாங்க. ஆயில் ப்ரொடக்ஷன், எக்ஸ்ப்ளோரேஷன் கட் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அது வந்துட்டு சப்ளை கம்மியாகுது, டிமாண்ட் அதிகமாகும். அது ஒரு ஈக்குலிபிரியம். சப்ளை அண்ட் டிமாண்ட் ரெண்டுமே மேட்ச் ஆகணும். சப்ளை கம்மியா இருக்கு, டிமாண்ட் அதிகமாகுது அப்படின்னா பிரைஸ் ரைஸ் ஆகும். அதனாலதான் வந்து ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல ஒரு 70% க்ரூடு பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு அப்நார்மலா அப்ரப்டா வந்துட்டு க்ரூடு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது அது ஒரு எக்கனாமிக் ஷாக் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கும். க்ரூடாயில் ஷாக் கொடுக்குது, அது எக்கனாமில ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அது எக்கனாமிக் ஷாக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த எக்கனாமிக் ஷாக் அது நெகட்டிவா இருந்தாலும் சடனா உடனே நடக்கக்கூடாது. அது ஒரு டைம் எடுத்து கிராஜுவலா ஒரு பாட்டமையோ, ஈக்விட்டி மார்க்கெட் ஒரு பாட்டம் ஃபேஸ் பண்றதையோ, அல்லது க்ரூட் மார்க்கெட் வந்துட்டு ஒரு கிராஜுவலான ஒரு இன்க்ரீஸ்ல வந்துட்டு அப்சைட்ல போகுது அப்படின்னா வி கேன் அக்செப்ட். அந்த எக்கானமி வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிக்கும். சடனா வந்துட்டு ஒரு அட்டாக், இந்த ஷாக் மாதிரி நடக்கிறது வந்துட்டு பொருளாதாரத்துல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ குளோபல் எக்கானமி இஸ் இன் டேஞ்சர். இதுல இந்த எல்பிஜி சப்ளை வந்துட்டு குறையிறது அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவும் அடித்தட்டு மக்களை அதிகமா பாதிக்கும், எல்லாத்தையுமே பாதிக்கும். நிறைய ஷாப்ஸ் வந்து இன்னையோட க்ளோஸ் பண்றேன் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க த்ரூ அவுட் இந்தியா முழுக்க. ஏன்னா இந்த ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல்ஸ், டீ ஷாப்ஸ், பேக்கரிஸ் இங்கெல்லாம் வந்துட்டு ஃபியூல் இல்லாம, விச் மீன்ஸ் இந்த கேஸ் இல்லாம, எல்பிஜி இல்லாம எந்த விஷயமும் நடக்க போறது இல்லை. அண்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட்ல கேஸ் இல்லாம எதுவும் நடக்க போறது இல்லை. ஈவன் கிரிமிட்டோரியம் பூனேல கூட, மகாராஷ்டிரால பூனேல சிதைகளை எரியூட்டக்கூடிய எலக்ட்ரிக் இது நம்ம பார்த்துருப்போம். அதே போல சிலிண்டர்ஸ்ல வச்சு அந்த சிதைகளை வந்து எரியூட்டுவாங்க. பூனேல வந்துட்டு அதுக்கு வந்து லாக் போட்டிருக்காங்க. கேஸ் இல்லை அப்படிங்கறதுனால அந்த கிரிமிட்டோரியம் வந்துட்டு லாக். ஸோ பிறக்கிறதுல இருந்து இறப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய தேவைகள்ல இந்த எரிபொருள், எனர்ஜி அப்படிங்கிறது தேவையான ஒரு விஷயமா இருக்கு. அது கூடவே நம்ம வந்துட்டு டிராவல் ஆகி வந்துட்டோம். அது ரொம்ப ஈஸியா கிடைக்கும் போது அக்சஸ் பண்ணும் பொழுது அதோடைய இம்பார்ட்டன்ஸ் நமக்கு புரியல. அதோடைய ஷார்டேஜ், சப்ளை ஷார்டேஜ் ஆகும் பொழுது அது இப்போ வந்து உலகத்தையே ஸ்தம்பிக்க வைக்குது, பொருளாதாரத்தையே முடக்கி போடக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இது இப்படியே ஒரு 10 days தொடர்ந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய கலவரம் ஏற்படும், பொருளாதாரத்துல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த 10 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகிறதே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு 1 year to 1.5 year, ஒரு 12 monthsல இருந்து 18 months வரைக்கும் இம்பாக்ட் கொடுக்குற அளவுக்கு ஆயிடுது. ஒரு 15 daysல இருந்து 15 days வரைக்குமே இந்த ஸ்கேர்சிட்டி இருக்குன்னு வச்சுக்கோமே, இந்த சப்ளை ஷார்டேஜ் இருக்கு அப்படின்னா அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ ஒரு பெரிய தேன் கூட்டுல கையை வச்ச மாதிரி யூஎஸ் வந்து கையை வச்சுட்டாங்க. இஸ்ரேல் இன்டென்ஷனலா கை வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க அவங்களுடைய நாட்டை, தேசத்தை விரிவடைய எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய இதுல இருக்காங்க அவங்க.
அண்ட் முக்கியமா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிற அந்த நீர்வழி தடத்தையும் அந்த எண்ணெய் வளங்களையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். ஸோ தட் உலக இயக்கம் அப்படிங்கிறது தன்னை சார்ந்து இயக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய பேராசை இருக்கு. சில சமயம் இஸ்ரேலும் யூஎஸ்மே அடிச்சுக்கிறாங்க. நீ எதுக்கு போய் அதை அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லி யூஎஸ் வந்து இஸ்ரேலை கேட்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் கூட ஏற்பட்டிருக்கு. இது ஒரு கேஸ்கேடிங் எஃபெக்ட்ல ஒவ்வொரு நாட்டையும் இது பாதிக்கும். இதுல சொமாலியா, சூடான் இந்த மாதிரியான ரொம்ப தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ்லாம் இருக்கு, புவரஸ்ட் கண்ட்ரீஸ்லாம் இருக்கு. அவங்களுக்கு வந்து ஃபுட் செக்யூரிட்டி கூட கிடையாது. அவங்களுக்கு ஃபுட் கூட ப்ராப்பரா போறது கிடையாது. ஃபெர்டிலைசர்ஸ் உடைய பிரைஸ் வந்து ஸ்பைக் அடிச்சிருக்கு. ஃபெர்டிலைசர்ஸ் உரம் அது வந்துட்டு சப்ளை செயின் டிஸ்டர்ப்ஷன்ஸ்ல இருக்கு. ஃபுட் வந்து கிடைக்கிறது இல்ல, மெடிசின்ஸ் கிடைக்கிறது இல்ல. முக்கியமா அந்த நீர்வழித்தடம் பிளாக் பண்ணும்போது இந்த சண்டை போன வாரம் பயங்கர இன்டென்சிஃபைடா இருந்தது அப்படின்னு பார்த்தோம். இந்த G7 அண்ட் இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி இவங்க 2 பேரும் கலந்து ஆலோசிச்சு நாங்க வந்துட்டு ரிசர்வ்ஸ்ல இருக்கக்கூடிய ஆயில் வந்து இப்போதைக்கு உள்ள நாங்க சந்தைக்குள்ள அனுப்புறோம். ஸோ தட் இந்த ஸ்கார்சிட்டியா இருக்கக்கூடிய சப்ளை ஷார்டேஜ் இருக்கக்கூடிய இந்த க்ரூட் ஆயில் வந்து உங்களுக்கு தேவைக்கு தகுந்தாற் போல கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ரெமிடி, ஒரு குறுகிய கால வைத்தியம் தான் பண்ணியிருக்காங்க. ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் அப்படிங்கிறது வரல. ஒரு 182 மில்லியன் பேரல்ஸை உள்ள அனுப்புறத இப்போ ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் பேக் வந்து இன்டர்நேஷனல் ஏஜென்சி அறிவிச்சிருக்காங்க. 182 மில்லியன் பேரல்ஸ். அதனால க்ரூடுடைய பிரைஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு $129 வரைக்கும் மேல, $119 வரைக்கும் மேல போச்சு. $119 இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல. $70 இருந்து $120 அப்படிங்கிறது ரொம்ப குயிக்கா வந்து எஸ்கலேட் ஆகி மேல வந்துச்சு. ஒரு 70% இன்க்ரீஸ் ஆகி வந்துச்சு. அந்த டைம்ல தான் இவங்க இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தாங்க. கொடுத்த உடனே க்ரூட் மார்க்கெட் கரெக்ஷனை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சது. அப்படியே $95, $90, $85, நேற்று $80 கிராஸ் பண்ணி கீழே பிலோ வந்து உங்களுக்கு $77, $76.73 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இவங்க $75 அப்படிங்கிறது டெஸ்ட் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. இந்த நேரத்துல வந்துட்டு ஈரான் தாங்கிட்ட இருக்கக்கூடிய ஆர்ம்ஸ் அண்ட் வெப்பன்ஸ், ட்ரோன்ஸ், மிசைல்ஸ், அம்யூனேஷன் இது எல்லாமே வந்துட்டு அவங்ககிட்ட தீர்ந்து போகக்கூடிய கண்டிஷன்ல இருக்கு. ஒரு 20% தான் ரிமைனிங் வச்சிருக்கான். அண்ட் ட்ரோன்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய பிளான்ட்டை இவங்க பர்ஸ்ட் பண்ணிட்டாங்க, பிளாஸ்ட் பண்ணியாச்சு. யூஎஸ் வந்து பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து அவங்களுடைய வாட்டர் டீசாலினேஷன் பிளான்ட் அதை பிளாஸ்ட் பண்ணியாச்சு. அவங்க யுரேனியம் என்ரிச்மெண்ட் இருந்ததை பிளாஸ்ட் பண்ணியாச்சு, அழிச்சாச்சு அப்படின்னு யூஎஸ் தரப்புல சொல்றாங்க. ரொம்ப அடிபட்ட ஒரு வீரன் மாதிரி ஈரான் வந்து இப்போதைக்கு இருக்கான். அவன் அதனால வந்துட்டு அந்த கோபத்திலையும் அதுல இருக்கக்கூடிய ஆற்றாமை, அவன் வந்து என்ன செய்யறான் அப்படிங்கிறதையே தெரியாம சில நேரம் வந்து சுத்தி இருக்க மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி, அவங்களுடைய தோழர்கள் தான், அவங்களுடைய நண்பர்கள் தான், சுத்தி இருக்கக்கூடிய மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி எல்லாம் அட்டாக் பண்றாங்க. அங்க வந்து யுஎஸ் கான்சுலேட் இருக்கு, யுஎஸ் எம்பசி இருக்கு, யுஎஸ் அபிஷியல்ஸ் இருக்கு. அப்படின்னா எந்தெந்த இடத்துல அவங்க எல்லாம் இருக்காங்களோ அந்தந்த கண்ட்ரியில வந்து அடிக்கிறான். சில நேரம் வந்து பாத்தீங்கன்னா அது அந்த நாட்டுல இருக்கக்கூடிய பிளான்ட், துபாய் ஏர்போர்ட், இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், முக்கியமான டிரான்சிட் ஏரியா இன்டர்நேஷனல் டிராவல்ல. துபாயில இருந்து நம்ம எங்க வேணாலும் லண்டன், யூஎஸ் இதுக்கெல்லாம் மைக்ரேட் ஆகி போறதுக்கு துபாய் வந்து ஒரு கனெக்டிங் பாயிண்ட். ஸோ டோட்டலா வந்துட்டு இந்த டிராவல் அப்படிங்கிறது டிராப் ஆகி போகுது. அண்ட் டீசாலினேஷன், வாட்டர் டீசாலினேஷன் ப்ரொடெக்ஷன் பண்றது அந்தந்த கண்ட்ரீஸ் வந்து அவாய்ட் பண்றாங்க. ஏன்னா இவங்க வந்து ரிசர்வ்ஸ்ல எடுத்து வச்சா அதை அட்டாக் பண்ணா என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் வருது. அது அப்படியே எரிபொருளா எரிஞ்சு மேல மேக கூட்டங்களோட போய் சேர்ந்து திரும்ப மழையா வரும் பொழுது அது ஆசிட் ரெயினா வரும். ஆசிட் ரெயினா வந்ததுன்னா அது ஹெல்த் ஹசார்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதுக்கெல்லாம் சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு தான் வந்து இது எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு ஒரு பதற்றமான சூழ்நிலை, ஒரு தெளிவில்லாத சூழ்நிலை அப்படிங்கிறது வந்துட்டு இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலையை பார்க்க முடியுது. ஸோ ப்ரொடெக்ஷன் இல்லை, சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன்ஸ், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வந்துட்டு பிளாக் பண்ணியிருக்கான். கூடவே வந்துட்டு பெர்ஷியன் கல்ஃப்லையும் வந்துட்டு பிளாக் பண்றான். இதெல்லாம் நடந்துட்டு இருக்க இந்த சூழ்நிலையில ட்ரம்ப் வந்து இன்னும் கொஞ்சம் ஆல்மோஸ்ட் வந்து வெரி கம்ப்ளீட்டட் அப்படின்னாரு. இந்த ஈரான் வார் வந்து வெரி கம்ப்ளீட்டட், அவங்கள மொத்தமா ஓரளவுக்கு முடிச்சு கட்டிட்டோம், இதுக்கு மேல அவங்க பேச்சுவார்த்தைக்கு தான் வந்தாங்கன்னு வேற வழியே இல்லை அப்படின்னு ட்ரம்ப் வந்து சொல்றாரு, யூஎஸ் அபிஷியல்ஸ் சொல்றாங்க. அட் தி சேம் டைம் ட்ரம்ப் வந்து ஒரு $650 மில்லியன் வர்த்துக்கு ஆர்ம்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் அம்யூனேஷன் வந்துட்டு இஸ்ரேலுக்கு செல் பண்ணியிருக்காங்க வித்வுட் கெட்டிங் எனி பர்மிஷன் ஃப்ரம் செனட் காங்கிரஸ். யூஎஸ் செனட் காங்கிரஸ்ல இப்ப நம்ம பார்லிமெண்ட் இருக்க மாதிரி அங்க செனட் இருக்கு. இந்த செனட்ல அவங்க வந்துட்டு பர்மிஷன் வாங்கி தான் இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு லார்ஜ் கன்சைன்மெண்ட் அனுப்புறாங்கன்னா வாங்கணும், பர்மிஷன் வாங்கணும். இது வந்து பிரீச் பண்றது, இந்த ப்ராசஸ் வந்து பிரீச் பண்றது. சில நேரங்கள்ல வந்துட்டு அவசர சுச்சுவேஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல வந்துட்டு இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் பைபாஸ் பண்ணி டைரக்டா அந்த ஒரு சட்டத்தை வந்து ஏற்ற முடியும்.
நம்ம இந்திய அரசாங்கத்துக்கு அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் எக்ஸப்ஷன்ஸ்லாம் நம்ம அரசியல் சாசனத்துல இருக்கு. இங்க யூஎஸ்ல வந்துட்டு அவன் பைபாஸ் பண்ணி செனட் காங்கிரஸ் உடைய அப்ரூவலை வாங்காம ஒரு $650 மில்லியன் அளவுக்கு ஒரு 2000 யூனிட்ஸ், நாட் 2000, 20,000 யூனிட்ஸ் ஆர்ம்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் வந்து கொடுத்துருக்கான். இதை யாரை அடிக்கிறதுக்கு அப்படிங்கிறது இப்ப போற சுச்சுவேஷன் வச்சு பார்க்கும்பொழுது தெரியுது. இவர் ட்ரம்ப் வந்து வார் வந்து வெரி கம்ப்ளீட்டட் அப்படின்றாரு. அதே இஸ்ரேல் வந்து இது எண்ட்லெஸ் வார் அப்படின்றான். இவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு 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 இது இருக்கு, ஃபைட் இருக்கு. யூஎஸ் வந்து வெரி கம்ப்ளீட்ன்றான், இஸ்ரேல் என்ன சொல்றான், எண்ட்லெஸ் வார், இவங்களை மொத்தமா முடிச்சு கட்டுற வரைக்கும் நாங்க விட மாட்டோம் அப்படின்றான். மொத்தத்துல இவங்க ரெண்டு பேருமே ஈரானுக்கு எதிரி, அவங்க ரெண்டு பேருக்கும் ஈரானுக்கு எதிரி. இப்ப லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ல இன்டர்நேஷனல் ட்ரேடு நடக்கிறதுக்கு, இந்த பேசேஜ்ல க்ரூட் வந்துட்டு அன்இன்டரப்டடா எல்லா நாடுகளுக்கும் போய் சேர்றதுக்கு நாங்க வந்துட்டு இன்சூரன்ஸ் கவரேஜோட நாங்க வந்து எங்களுடைய நேவி, யூஎஸ் உடைய இந்த ராயல் நேவியை நாங்க வந்துட்டு சேஃப்கார்ட் பண்ணி, டக் போட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த செயலிங்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டக் போட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி இந்த நேவல் ஷிப் வந்துட்டு எல்லா ப்ரொடக்ஷன்ஸும் இருக்கக்கூடியது. இதோட சேர்த்து நான் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்து உங்களுக்கு வந்து உங்களுடைய கன்சைன்மெண்ட்டை ரீச் ஆகிற மாதிரி அந்த பேசேஜை பாஸ் பண்றதுக்கு நாங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு ட்ரம்ப் வந்து அறிவிப்பு கொடுக்குறாரு. இதுக்கு உடனே வந்துட்டு ஈரான் என்ன சொல்றா, நான் என்னுடைய கடற்பகுதியில நான் வந்து நேவல் மைன்ஸ் நான் வந்து வைக்க போறேன்னு சொல்லி சின்ன சின்ன போட்ல படகுல போயிட்டு அவன் நேவல் மைன்ஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டான். இங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ். நேவல் மைன்ஸ்னா கன்னி வெடின்னு வச்சுங்க, தரையில வைக்கிறது கன்னி வெடி, கடல்ல வச்சா அது வந்து கடல் கன்னி வெடி அப்படின்னு அர்த்தம் நேவல் மைன்ஸ். அந்த நேவல் மைன்ஸ் அந்த பாம்பு வந்து மிதந்துகிட்டு இருக்கும், அதுல வந்துட்டு ஏதாவது மோதிச்சு அப்படின்னா அது பிளாஸ்ட் ஆகும். அப்போ வந்து அந்த கப்பல் கன்சைன்மெண்ட் கொண்டு வரக்கூடிய கப்பல் என்ன ஆகும், பிளாஸ்ட் ஆகும். இதை வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை நேற்று ஈரான் கொடுக்குறான். ஈரான் கொடுத்த உடனே ட்ரம்ப் என்ன சொல்றாரு, நீ நேவல் மைன்ஸ் அந்த மாதிரிலாம் வச்ச அப்படின்னா மிகப்பெரிய தீவிரமான இன்டென்சிஃபைடு மிலிட்ரி அட்டாக்கை நீ பார்க்க போற, உன் வாழ்க்கையில இது வரைக்கும் பார்க்காத அட்டாக்கா இருக்கும் அப்படின்னு ட்ரம்ப் பதிலடி கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி வெர்பல் வார்ல இவங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது எதுவுமே ஒரு சாதகமான சூழ்நிலைகள் இப்போதைக்கு இல்லை. இது அப்படியே வந்துட்டு உங்களுக்கு வந்து மற்ற மார்க்கெட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஈக்விட்டி மார்க்கெட்டா இருக்கட்டும், இப்போ எக்கானமி பொருளாதார அடிப்படையில் அது பெரிய டேஞ்சர். எக்கானமி சரியா இருந்தா தான் ஈக்விட்டி மார்க்கெட்லாம் சரியா இருக்கும், பங்குச்சந்தை சரியா இருக்கும். ஸோ எக்கானமி சரியில்லை அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா பங்குச்சந்தை வந்துட்டு கிராஷ், வீழ்ச்சி, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடும். தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம், தவிர்க்க முடியுமா, ஏன்னா அவன் கையில பிடிச்சிட்டான், தேன் கூட்ட கலைச்சிட்டான். இது தானா அடங்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதுக்குள்ள எத்தனை பேரை கடிக்க போறது அப்படிங்கிறது தெரியாது, கொத்த போறது அப்படிங்கிறது தெரியாது, எத்தனை பேருக்கு பாதிப்புகள் ஏற்படுத்த போகுதுங்கிறது தெரியாது. எல்லாத்துக்குமே உலகத்தில் இருக்கக்கூடிய 740 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா 740 கோடி பேரையும் இது வந்துட்டு பாதிக்கும். இப்ப போயிட்டு இருக்கக்கூடிய இது ஆன்கோயிங் இஷ்யூ. ஹோட்டல்ஸ்ல நேற்றுலாம் ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் போய் சாப்பிட்றோம் அப்படின்னா யூஸ்வலா வாங்குற பிரைஸை காட்டிலும் எக்ஸஸா பிரைஸ் வாங்கினாங்க. என்னங்க நேற்று ஒரு ரேட் சொன்னீங்க, இன்னைக்கு ஒரு ரேட் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, சிலிண்டர் ஷார்டேஜ் நாளைக்கு ஒரு நாள் தான் வந்துட்டு ஹோட்டலே இருக்கும். நாளை மறுநாள்ல இருந்து அது, ஏன்னா அது வரைக்கும் தான் எங்களால சிலிண்டர் இருக்கு, எங்களால தாக்கு பிடிக்க முடியும், அதுக்கு மேல எங்களால வந்து சர்வை பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் எத்தனை நாள் கழிச்சு ஹோட்டல் திரும்ப நாங்க வந்து ரிசீவ் பண்றோம், ரீஓபன் பண்றோம் அப்படின்னு தெரியல அப்படின்றாங்க. இது மாதிரி எல்லா இடத்துலயும் இது ஒரு பெரிய ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு. இன்னைக்கே சில ஷாப்ஸ் வந்துட்டு ஹர்தால் அப்படின்னு சொல்லுவோம், கடையடைப்புன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வந்து கேஸ் கிரன்ச், எல்பிஜி கிரன்ச் அப்படிங்கறதுனால, ஷார்டேஜ் அப்படிங்கறதுனால உங்களுக்கு இந்த நார்மலான இயக்கம் இங்க தடைபடுது. சேல்ஸ்ல இருந்து டாக்ஸ்ல இருந்து எல்லாம் குறையும். இது அப்படியே டைரக்டா எக்கானமில ரிஃப்ளெக்ட் ஆகும், அப்படியே பைபாஸ் பண்ணும் பொழுது இது கடந்து இவங்க வந்து திரும்ப வந்து நார்மல் ஆபரேஷன்ஸுக்கு ரிசீவ் பண்ணா கூட ஒரு 10 to 15 டேஸ்ல இருந்து எடுத்துக்கும் அவன் திரும்ப நார்மலான பேசேஜ்ல இது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உள்ள கொண்டு வர்றதுக்கு. இந்த சுச்சுவேஷன்ல தான் வந்துட்டு இப்போதைக்கு உலக பங்குச்சந்தை ஒரு பெரிய கலைவரத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப இறங்கக்கூடிய க்ரூட் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இருந்து திரும்ப மேலே எழும். இதே பிரச்சனைகள் தொடரும் பட்சத்தில் இப்படி மேலே எழுதுன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல $120, $130 அப்படிங்கிறத ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல ரொம்ப குயிக்கா ரீச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஏப்ரல்ல. அண்ட் $150, $150 பிளஸ் அப்படிங்கிற மாதிரி இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல க்ரூடாயில் WTI க்ரூடாயிலுடைய பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. The fall is not a fall, it is an opportunity to rise more aggressively, especially in terms of crude oil. சரிங்களா? அதே போல ஈக்விட்டி மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு the rise is not a rise, it is an opportunity to short aggressively.
The rise is not a rise, it is an opportunity to short aggressively. ரெண்டு நம்பர் சொல்லியிருப்பேன் ஈக்விட்டி மார்க்கெட்ல நம்ம நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 24,950, 24,763. இந்த ரெண்டு நம்பருக்கும் கீழே இருக்கு அப்படின்னா இது ஃபர்தரா பேரிஷான நேச்சுரல் தான் போகும் அப்படிங்கறத நம்ம பேசியிருந்தோம். இது ஆல்ரெடி 23,697 அப்படிங்கிற ஒரு நம்பரை கொடுத்துருச்சு லோவா. அந்த 24,000 சைக்கலாஜிக்கல் லெவல்லாம் கட் பண்ணி கீழே கொடுத்துருச்சு. இதுக்கு அடுத்து 23,512, 23,263, 23,108, 22,734 அப்படிங்கிற லெவல் எல்லாம் டவுன் சைட்ல டார்கெட்டை வந்து ரீச் பண்ணும். ஒவ்வொரு முறையும் அப் சைட்ல வந்து ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்து அப்ப அதுக்கேற்ற மாதிரி இப்போ கொடுத்துட்டு இருக்க நியூஸ் மாதிரி இப்போ இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி வந்தாங்க, G7 வந்தாங்க, அப்படி ட்ரம்ப் கூட வந்தாரு, வெரி மச் கம்ப்ளீட்டட் அப்படின்னாரு, போர் வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னாரு. இதெல்லாம் மார்க்கெட் பாசிட்டிவா சென்ஸ் பண்ணிக்கிட்டு மேல எழுந்து வந்துச்சு. அது ரிட்ரேஸ்மெண்ட்டுக்கு பயன்படுத்திச்சே தவிர அது வந்து பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. அது அவங்களுக்கு நல்லா தெரியும். இந்த கேட்டலிஸ்ட் வந்துட்டு இந்த இடத்துல ட்ரம்ப் வந்து பேசுவாருங்கிறது நம்மளால கணிக்க முடியும். இல்ல இந்த இடத்துல வந்து யாராவது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், மார்க்கெட் இஸ் ஹார்ட்லி வெயிட்டிங் ஃபார் எனி சிங்கிள் ஸ்மால் பாசிட்டிவ் நியூஸ் அப்படிங்கிறது 2-3 days பிஃபோர் நம்ம பேசியிருந்தோம். அது பேசும்போதே அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரீமா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெச்டா வந்துட்டு அப் சைட்ல மூவ் ஆயிட்டே போகாது பங்குச்சந்தை. அதே போல எந்த ஒரு அசெட் கிளாஸுமே அதே போல அப்படியே வந்துட்டு ஸ்ட்ரெச்டா வந்து டவுன் சைட்ல அப்படியே கீழே வந்துட்டு விழுந்துட்டே போகாது. அது எவ்வளவோ பெரிய பொருளாதார சிக்கல் இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், அந்த டைம்ல கூட உங்களுக்கு வந்து நார்மலான ரிட்ரேஸ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி தான் போகும். கோவிட் டைம்ல உலகமே ஸ்தம்பிச்சு போச்சு. கிட்டத்தட்ட அந்த சுச்சுவேஷனுக்கு ஈக்குவலான சுச்சுவேஷன் இப்போ வந்துட்டு குளோபல் மார்க்கெட், குளோபல் எக்கானமி ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. போஃபா சொல்றான் ஏஜென்சி. அந்த டைம்ல என்ன மாதிரியான கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணுவோம், அதே மாதிரியான கான்சிக்வன்சஸ் இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்பவும் வேலை இழப்புகளை ஏற்படுத்துது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்ஸ், கம்பெனிஸ், கேஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் எல்லாம் தன்னுடைய நார்மல் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டியை அவங்க ஸ்டாப் பண்றாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வேலை இல்லை, வெளியே தான் அனுப்பணும். திரும்ப அவங்களுக்கு தேவையான எனர்ஜி ரிசோர்சஸ் கிடைச்சாதான் திரும்ப அவங்க ரிசீவ் பண்ணுவாங்க. இப்போ வேலை இல்லைன்னா வீட்டில் போய் அவங்க வெளியே உட்காரணும். அவங்களால நார்மலா அவங்களுடைய தேவைகளுக்கு தேவையான பொருட்களை கூட கன்சியூம் பண்ண முடியாது. அப்படி கன்சியூம் பண்ண முடியாத போது மேனுஃபேக்சரிங் யூனிட்ல திரும்ப தயாரிக்க மாட்டான். தயாரிக்காத போது திரும்ப அங்கிருந்து ஆட்களையும் வெளியேற்றுவான். அவங்களும் திரும்ப வந்து வீட்டில் உட்காரணும். அப்ப இது வந்து கோவிட் சுச்சுவேஷன்ல வேற என்ன சுச்சுவேஷன்? கோவிட்ல என்ன ஃபேஸ் பண்ணோமோ அதே தான். என்ன அதை வீட்டை விட்டு வெளியே வர முடியல, இப்ப வெளியெல்லாம் போய் திரியலாம், ஆனா எக்கானமி வந்துட்டு சர்வைவ் ஆகாது. அந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல வச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு இப்போ மார்க்கெட் ரைஸ் ஆகி போயிட்டு இருக்கு அப்படின்னா அதை நீங்க டவுட்ஃபுல்லா தான் பார்த்தாகணும். இதை வந்துட்டு ஒரு உடனே வந்து பாலாரும் தேனாரும் ஓடிடும், திரும்ப ஏடிஹெச் போயிடும், அந்த கனவெல்லாம் இப்போதைக்கு டிராப் பண்ணிருங்க. February 28 நம்ம பவர் பிளே சேனல்ல ஒரு 2 லைன் தான் கொடுத்திருந்தேன். நிஃப்டி won't go beyond 25,634 to 25,780 அப்படின்னு ஒரு லெவல் கொடுத்திருந்தேன். அந்த லெவலை தாண்டி போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அன்லெஸ் அன்டில் இங்க வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பிரளயம் ஏற்பட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு இது ஏற்பட்டு இல்ல வந்துட்டு ஏதாவது ஒரு கேட்டலிஸ்ட் வராத வரைக்கும் அங்க போறதுக்கு வாய்ப்பே கிடையாது, போகவும் போகாது. And each and every rise up to 707 will be utilized for fresh selling. 606ல இருந்து 24,606ல இருந்து 24,707 இந்த ரீஜனுக்கு மேல சர்வைவ் ஆகுது, சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா it should decisively cross 24,950 and அதுக்கு மேல வரும் பொழுது 25,189 இல்ல 159. ஏன்னா 24,959ல இருந்து 25,189 ஒரு கேப் வச்சிருக்கான். அந்த கேப்பை வந்து அப் சைட்ல ஃபில் பண்ண சான்சஸ் இருக்கும். அப்படி வந்தா என்ன ரைஸ் வந்தாலும் திரும்ப அகைன் நான் சொல்றேன், ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடி சொன்ன அதே கான்செப்ட் 25,285ல இருந்து 25,333 அப்படிங்கிற அந்த ஜோனை கடந்து போகாத வரைக்கும் புல்ஸுக்கு எந்த ஹோப்புமே கிடையாது. அது வரைக்கும் ரைஸ் ஆனா கூட அதை வந்து ஃப்ரெஷ்ஷான செல் ஆஃப்க்கு தான் பயன்படுத்துவாங்க. அவங்க 606ல இருந்து 707 கிராஸ் பண்றதே அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அப்படி கிராஸ் பண்றாங்க அப்படின்னா அப்பதான் நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும் தான் சொல்றேனே தவிர 17 அது நேற்று 65% வந்துட்டு வி ஆர் லாஜிக்கல் பேர்ஸ், இன்னைக்கு 75% வி ஆர் லாஜிக்கல் பேர்ஸ். இவன் தான் இன்னைக்கு மார்க்கெட் வந்துட்டு உங்களுக்கு ஏஷியன் இண்டிசஸ் இப்போ ப்ரெசென்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நீங்க investing.comல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது என்ன கொடுத்திருக்காங்க, வால் ஸ்ட்ரீட் க்ளோசஸ் மார்ஜினலி லோவர் amid uncertainty over Iran conflict end.
ஈரான் கான்ஃபிளிக்ட் எண்ட் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு வால் ஸ்ட்ரீட் வந்துட்டு பாசிட்டிவா கொஞ்சம் க்ளோஸ் ஆயிருக்கு. பாசிட்டிவ் இன் தி சென்ஸ் ஒரு நியூட்ரல் டு மைல்டு நெகட்டிவ் அண்ட் மைல்டு பாசிட்டிவ்ங்கிற மாதிரி நியூட்ரலா தான் ஒரு அளவுக்கு ஆல்மோஸ்ட் நேற்று க்ளோஸ் ஆச்சு. பட் ஓரளவுக்கு நல்லாவே ரெக்கவரி கொடுத்தாங்க. க்ரூட் ஆயில் கீழே விழ மற்ற எல்லா அசெட் கிளாஸுமே இன்க்ளூடிங் பிட்காயின் கூட இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது க்ரூட் ஆயில் கீழே விழ. சரிங்களா? ஸோ க்ரூடு வெசஸ் அதர் அசெட் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்க பார்க்க ஆரம்பிக்கலாம் இந்த பங்குச்சந்தையை. இதோட நீங்க பாண்ட் ஈல்டு, யூஎஸ் உடைய ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் பாண்ட் ஈல்டு, ஜப்பானீஸ் உடைய ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் பாண்ட் ஈல்டு, ஜெர்மனியுடைய பாண்ட் ஈல்டு, இதை நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு மூணு கம்பாரிசன்ஸ் மட்டும்தான். ஒன்னு ஃபர்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயில் இஸ் இன்வெர்சலி ப்ரொபோர்ஷனல் டு ஆல் அதர் அசெட் கிளாஸஸ் அட் திஸ் ஜங்ஷர். Crude oil price movement, crude oil price fluctuation is inversely proportional to all other asset classes. அது பங்குச்சந்தையா இருக்கலாம், கோல்ட் அண்ட் சில்வரா இருக்கலாம். கோல்ட் அண்ட் சில்வர் வந்து ஒரு நியூட்ரல் ஸ்டான்ஸை ஃபாலோ பண்றாங்க. பெருசா வந்துட்டு வெலைட்டிலிட்டி கொடுக்கல மெட்டல் ஸ்டாக்ஸ். த கிளிட்டரிங் கோல்டு அண்ட் ஷைனிங் சில்வர், இது ரெண்டுமே வந்துட்டு ஒரு நியூட்ரலான ஸ்டான்ஸை ஃபாலோ பண்றாங்க. பெருசா இல்ல, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு செய்யுது, பட் பெருசா கிடையாது. ஒன்ஸ் வந்து இந்த பிளாக் கோல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த க்ரூட் ஆயில் அவங்களுடைய வேகத்தை அவங்க வந்து ஒரு நார்மலான ஒரு செட்டிலான நேச்சருக்கு வராங்கன்னா அப்போ வந்து கோல்டும் சில்வரும் திரும்ப அவங்க ஆட்டத்துக்குள்ள உள்ள என்றாவாங்க. அது வரைக்கும் கோல்டும் சில்வரும் ஒரு நியூட்ரலான ஒரு அமைதியான போக்கை கடைபிடிக்க தான் வாய்ப்புகள் இருக்கு. இதை தவிர மற்ற இருக்கக்கூடிய பங்குச்சந்தையா இருக்கட்டும் இல்ல வந்துட்டு பிட்காயினா இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு க்ரூட் பிரைஸ் ஃபிளக்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ப்ரெசென்டா இண்டிசஸ் ஃபியூச்சர்ஸ்ல உங்களுக்கு நேற்று எல்லாம் ஒரு மார்ஜினலா ஒரு மைல்டு நெகட்டிவ் மைல்டு பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி க்ளோஸ் ஆயிருக்கு. டவ் ஜோன்ஸ், S&P 500, நாஸ்டாக். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா யூரோப்ல வந்துட்டு ஜெர்மனியோட டாக்ஸ், FTSE 100 லண்டன், இவங்கெல்லாம் கூட நேற்று நல்ல பாசிட்டிவ் தான். டாக்ஸ் வந்து 2.4% பாசிட்டிவ், FTSE 100 லண்டன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1.6% பாசிட்டிவ் நேற்று நைட்டு க்ளோஸ் ஆகும் பொழுது. CAC 40 பிரான்ஸ் வந்துட்டு ஒரு 1.8% பாசிட்டிவ். இதெல்லாம் பாசிட்டிவான பயாஸில் தான் க்ளோஸ் ஆகிருந்திருக்கு. அவங்களும் வந்துட்டு இந்த கேஸ் ஷார்டேஜை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இப்போ ப்ரெசென்டா மார்கன் ஸ்டான்லி காம்போசிட் இண்டெக்ஸ் வேர்ல்டு இண்டெக்ஸ் நியூட்ரல் மைல்டு நியூட்ரல் தான் சொல்லணும். இதை 0.04% கிரீன்ல இருக்குன்னா அதை பாசிட்டிவ் நான் சொல்ல முடியும். இது வந்து நியூட்ரலா இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது இண்டிசஸ்ல அதர் கிளாஸஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிக்கே வந்துட்டு அரௌண்ட் 2%, காஸ்பி வந்துட்டு 2.52% பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகுது. இண்டிசஸ் ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கால இருக்கக்கூடிய US 30, US 500, US Tech 100, அதாவது டவ் ஜோன்ஸ், S&P 500, நாஸ்டாக் அண்ட் ஸ்மால் கேப் 2000, இவங்க எல்லாமே வந்துட்டு அரௌண்ட் 3% அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவ் பயாஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க இப்போ ப்ரெசென்டா. ஏன்னா க்ரூடு வந்து கொஞ்சம் டவுன்ல வந்துட்டு இருக்கு. இந்த மார்க்கெட் எல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவா சென்ஸ் பண்ணிக்கிட்டு அப் சைட்ல கொஞ்சம் மூவ் ஆகுறாங்க. க்ரூட் ஒரு எக்ஸ்ட்ரீம் நேச்சுரல் அவங்க கரெக்ஷன்ல போறாங்க அப்படின்னா டெஃபினெட்லி இட் வில் டெஸ்ட் 6592 டுடே itself. As long as if it holds below 8038 and 7438 அப்படின்னா it is getting ready to breach 7000 levels and also it has the potential to test 6592 rupees per barrel in Indian market. திரும்ப சொல்றேன், 8038 ரூபா பர் பேரல் அப்படிங்கிறது பிரீச் பண்ணி கீழே வரும் பொழுது அது வந்து அதுக்கு முன்னாடி 8626 ஒரு வேல்யூ கொடுத்துருந்தோம். 9007 அப்படிங்கிற ஒரு வேல்யூ பிரீச் பண்ணி வரும் பொழுது டார்கெட் வந்து 8626 ரூபாய் பர் பேரலுக்கு குறையுன்னு சொல்லியிருந்தோம். கரெக்டா 8625 வந்து டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேல போயிட்டு டான்ஸ் ஆடிட்டு 9007 டச் பண்ணல, திரும்ப பிரீச் பண்ணல, திரும்ப டவுன் சைட்ல பேனிக்ல 8626 கட் பண்ணி டவுன் சைட்ல உங்களுக்கு கீழே இறங்கி மார்க்கெட் வருது. அண்ட் 8038 அப்படிங்கிற லெவல் அடுத்த லெவலை வந்து பிரீச் பண்றான். 7998 ரூபாய் அப்படிங்கிறதுல லோவர் சர்க்கியூட்ல லாக் பண்றான். நேற்று மார்க்கெட் MCX எக்ஸ்சேஞ்ச் வந்து லாக் பண்றான். அதுக்கப்புறம் திரும்ப ரிசீவ் பண்ணும்போது 7846 அது வந்து திரும்ப கீழே விழுது. அதுக்கப்புறம் அப்சைட்ல வந்துட்டு 8250 வரைக்கும் போனா, பட் இருந்தாலும் சஸ்டைன் பண்ணல. த ரைஸ் அகைன் யூட்டிலைஸ் ஃபார் தி ஃப்ரெஷ் செல் ஆஃப். திரும்ப டவுன் சைட்ல அவன் எங்க வந்து ரீச் ஆனா அப்படின்னா 7438 பிரீச் பண்ணி 7207 ரூபாய் பர் பேரல் அப்படிங்கிறதுல திரும்ப அகைன் லோவர் சர்க்கியூட்ல லாக் பண்றான் பிரைஸை.
திரும்ப அந்த 7,207 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்துட்டு இப்போதைக்கு இருந்துட்டு இருக்கு நம்ம க்ரூடு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். Where is that? Where is it? Where is it? யூஎஸ் ஆயில் க்ரூடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டே லோ, இந்த வீக் லோ நேற்று கொடுத்துருந்தது 7,207. லோவர் சர்க்கியூட்ல லாக் பண்ணி திரும்ப ரிசியூம் பண்ண அதை கீழே பிரீச் பண்ணல. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல $76 $77 அப்படிங்கிற மாதிரி பர் பேரல் கீழே டவுன் ஆகும்போது அண்ட் 7,438க்கு கீழே வந்திருக்கிறதே ஒரு பேரிஷான சைன். ஸோ இட் மே டெஸ்ட் 6,592 டுடே. ஸோ லெட் சி, அந்த இடத்துல புல் சென்டர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி புல் சென்டர் ஆனாங்கன்னா திரும்ப $120 பிரீச் பண்ண சான்சஸ் இருக்கு. அப்சைட்ல பிரீச் பண்ண சான்சஸ் இருக்கு. அது ஒவ்வொன்றும் உடனே போய் ரீச் ஆகாது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு $85, அதுக்கப்புறம் $95 ஒவ்வொரு ரிட்ரேஸ்மெண்ட்டை கொடுக்கும். தேர் ஆஃப்டர் $100, 100 இருந்து $111 திரும்ப குயிக்கா ஜம்ப் ஆவான். அப்புறம் $120, தென் 1.1க்கு வந்துருச்சு, 1.272 அந்த வேல்யூ வரும். அப்புறம் 1.618 கோல்டன் ரேஷியோ வரும். அப்போ $147 அப்படின்னு ஏற்கனவே கொடுத்திருந்த 2022 மார்ச்ல கொடுத்திருந்த, மார்ச் இல்ல அதுக்கு முன்னாடி கொடுத்திருந்த ஒரு ஆல் டைம் ஹை, அந்த ஹை வந்துட்டு அவன் பிரேக் பண்ணுவான். பிரேக் பண்ணி புதிய உச்சத்தை இந்த கோல்டு வந்து ஐ மீன் பிளாக் கோல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய க்ரூட் வந்துட்டு ரீச் பண்ணுவாங்க. அதுக்கு சான்சஸ் ஆர் தேர். ஸோ வி ஷுட் பி சோ கான்சியஸ் அட் 7,000 to 6,500 ஜோன். அந்த இடத்துல வால்யூம்ஸ் பொறுத்த அடிக்க சான்சஸ் இருக்கு. அந்த இடத்த அவங்க பேனிக்ல கட் பண்றாங்க டவுன் சைல் அப்படின்னா இட் இஸ் கெட்டிங் ரெடி டு டெஸ்ட் அகைன் 5,800 லெவல்ஸ். நம்ம என்ன ரெண்டு பக்கமும் நம்ம லெவல்ஸ் எடுத்து வச்சுக்கிறீங்க, நீங்க போற பக்கம் இந்த இங்க போயிருச்சு அங்க போயிருச்சு நீங்க சொல்லி பெருமை அடிச்சுக்கிறீங்க. என்ன சார் இது எல்லாருமே சொல்ல முடியும்னா அது கிடையாது. ரெண்டு பக்கமும் எடுத்து வச்சுக்கணும். சைட்வேஸ்ல நேச்சர்ல போனாலும் எந்த இடத்துல போகும், எந்த ரேஞ்சுக்குள்ள போகும் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப் சைட்ல போகுதுன்னா எந்த லெவலுக்கு போறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும். டவுன் சைட்ல போகுது ப்ராபபிலிட்டி 2ல அப்படின்னா எந்த அளவுக்கு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. சைட்வேஸ் நேச்சரை ஃபாலோ பண்ணுதுன்னா எந்த ரேஞ்சுக்குள்ள போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு, எப்போ பிரேக் அவுட் கொடுக்க பிரேக் டவுன் கொடுக்க சான்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ தட் அந்த 3 வழிக்கு நம்ம வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டு கிரியேட் பண்ணி அதுக்கு வந்துட்டு ஒரு பிளானிங் ஆல்ரெடி நம்ம எழுதி வச்சிருக்கோம் அப்படின்னா டெர்மினல்ல அந்த பிளான் எந்த ரூட் அவன் எடுக்கிறானோ அந்த ரூட்டுக்கு அந்த பிளானை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்க்கணும் வித் சேஃப்டி மெஷர்ஸ். ஸோ இது எல்லாத்துக்கும் ப்ரியரா முன்னாடியே நம்ம அசஸ் பண்ணி வச்சிருக்கணும். டெர்மினல்ல உட்காந்து டிசைட் பண்ண முடியாது. முன்னாடியே நம்ம வந்துட்டு 3 ப்ராபபிலிட்டிக்கும் நம்ம வந்துட்டு ஃப்ளோ சார்ட் எடுத்து வச்சிருக்கணும். இது வந்து பிக் பிளேயர்ஸ் உடைய ஒர்க்கிங் ஸ்டைல். இது 99.9% ரீட்டைலர்ஸ் இதை பண்ண மாட்டாங்க. ரீட்டைலர்ஸ் வந்து கேண்டில் ஸ்டிக் பார்த்து ட்ரேட் எடுப்பாங்க, ஸ்கேல்பிங் பண்ணிட்டு குயிக்கா அந்த பண்ணிட்டு போயிடணும் நினைப்பாங்க. சம்டைம்ஸ் ஸ்கேல்பிங் வந்துட்டு ஆப்போசிட்ல போயிட்டு என்ன எதிர்பார்த்தாங்களோ அதுக்கு ஆப்போசிட்ல போறதுக்கும் சான்சஸ் இருக்கும். ஏன்னா ரொம்ப டாக்டிக்கலா மூவ் பண்ணுவோம் அந்த டாக்டிக்கல் டீம் பிக் பிளேயர்ஸ்ல. இப்போ நம்ம வந்துட்டு பிக் பிளேயர்ஸ் மெத்தடாலஜி நம்ம ஃபாலோ பண்றோம். ப்ராபபிலிட்டி 1, 2, 3 எந்த எந்த இதுல போனாலும் நமக்கு தெரியணும். 720 டிகிரிலையும் நமக்கு வந்துட்டு வியூ இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் இருக்கு இந்த சுச்சுவேஷன்ல. எஸ் மிஸ்டர் ராஜகோபால் சார், ஆனந்த் சார் சொல்லுங்க. சார் ஃபைனலா ஒன்று சொல்லுங்க சார். இருக்கு அதாவது பேனிக் டைப் ஆஃப் 8,626 மே ட்ராக் மூவ் டு 8,032 and 7,438. இட் மே டெஸ்ட் 6,500 சார். என்ன வேல்யூ சொல்லுங்க சார்? 6,592. 659. ஓகே சார். 6,592. எஸ். நீங்க நம்ம இதுல செக் பண்ணி பாருங்க. நம்ம பவர் பிளேல கொடுத்துருப்போம். க்ரூடுன்னு போட்டீங்கன்னாவே வந்துட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா காட்டும். அதுல நம்ம வந்துட்டு இந்த போஸ்ட் கொடுத்துருக்கோம். இமேஜா நான் வந்துட்டு அதுல கொடுத்துருக்கேன். நீங்க நம்ம பவர் பிளேல சர்ச் பண்ணி நீங்க கொடுத்தீங்க 9th மார்ச் கொடுத்தீங்க. நான் அதுதான் எழுதியிருக்கேன். நான் பவர் பிளே பார்க்குறேன் சார். ஓகே சார், தேங்க்யூ. The impact would be more for 6 to 12 months downside. Yes. ஸோ இருக்கு. இது இண்டிசஸ் ஃபியூச்சர்ஸ் இப்போ போயிட்டு இருக்கு. கிஃப்ட் நிஃப்டி இப்போ ஓப்பன் ஆயிருக்கும். எவ்வளவு ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கறது பார்க்கலாம். இந்த செஷன் கட்டாச்சுன்னா திரும்ப இதுலேயே ஜாயின் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 44 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம்ல இருக்கு. பட் நேற்றைய க்ளோசிங்கோட கம்பேர் பண்ணும்போது இது கம்மி தான். ஸ்பாட் மார்க்கெட்டுடைய க்ளோசிங்கோட கம்பேர் பண்ணும்போது இது கம்மி தான். ஸோ ஒரு 30 to 50 பாயிண்ட்ஸ் வந்துட்டு நெகட்டிவ்ல ஓப்பன் ஆக தான் சான்சஸ் இருக்கு. நியூட்ரலாவோ அல்லது 30 to 50 பாயிண்ட்ஸ் வந்து இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு சொல்றேன், நெகட்டிவ் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நேற்று ஸ்பாட் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் பொழுது கிஃப்ட் நிஃப்டி வந்துட்டு 365ல க்ளோஸ் ஆகிருந்தாங்க. சரிங்களா? அவன் 467 வரைக்கும் மேலே போனான்.
நம்ம நேற்று ரைட்டப்ல கொடுத்துருந்தோம் 464 அப்படிங்கிற ஒரு லெவல் 24,464. அதுக்கு மேல சர்வைவ் ஆச்சுன்னா 508க்கு போக சான்ஸ் இருந்தது. பட் 467க்கு மேல சஸ்டைன் ஆகல கிஃப்ட் நிஃப்டி, கீழே விழுந்துட்டான். பிகாஸ் லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு உங்களுக்கு க்ரூட் பிரைஸ் வந்து ஷூட் அப் ஆச்சு. இந்த ஈரான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்னால, நான் நேவல் மைன்ஸ் வந்து கடல் கன்னிவெடிகள் நான் வைக்க போறேன் அப்படின்னு சொன்னதுனால பிரைஸ் ரைஸ் ஆச்சு. ஈக்விட்டி மார்க்கெட் வந்துட்டு கரெக்ட் ஆச்சு, கீழே விழுந்துச்சு. இப்போ வந்து ஒரு நிச்சயமற்ற தன்மை தான். அவசரப்பட்டு ட்ரேட்ஸ் எல்லாம் கமிட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஃபெர்டிலைசர்ஸ், அக்ரோ ப்ராடக்ட்ஸ் அண்ட் கேஸ் ரிலேட்டடா இயங்கக்கூடிய கம்பெனிஸ் அண்ட் ஏடிஎஃப்னு சொல்லக்கூடிய ஏர் டர்பைன் ஃபியூல், அந்த இதுக்கு ஃப்ளைட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூல், அதெல்லாம் காஸ்ட் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஃப்ளைட்டு டிக்கெட்டுமே வந்துட்டு எக்ஸார்பினண்டா வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எல்லா இடத்துலையும் இன்ஃப்ளேஷன். சாப்பிட்ற உணவுப் பொருட்கள்ல இருந்து, குடிக்கக்கூடிய டீல இருந்து, எல்லா இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த சுச்சுவேஷனை கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நிச்சயமற்ற தன்மை, மார்க்கெட்டுடைய ரைட் அப் லெவல்ஸ் இருக்கிறது லெவல்ஸ் தான். லெவல்ஸை பேஸ் பண்ணி தான் ட்ரேட்ஸை கமிட் பண்ணுவோம். ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கு. 70% இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு மார்க்கெட் பேரிஷான நேச்சர்ல தான் இருக்கு. மேலே வரக்கூடியதுக்கு தான் சந்தேகப்படணும், கீழே போறதுக்கு நம்ம டவுட் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. டெக்னிக்கலா இது வந்து ஃபர்தரா டவுன் சைடு தான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்சைட்ல போறத செல் ஆஃப்க்கு அவங்க பயன்படுத்த சான்ஸ் இருக்கு. கமாடிட்டிஸை பொறுத்த வரைக்கும் கோல்டு வந்துட்டு 0.38% வந்துட்டு நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகுது. சில்வர் வந்து 0.53% நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகுது. ஒரு சட்டிலான நேச்சர்ல தான் போயிட்டு இருக்காங்க. $5,222 பர் அவுன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. காப்பர் 0.31% வந்துட்டு இந்த ஹிந்து காப்பர் இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு இந்த காப்பர் பிரைஸ் நீங்க மானிட்டர் பண்ணலாம். காப்பர் வரக்கூடிய நாட்கள்ல விலை உயரும், காப்பருடைய பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். குரூடாயில் WTI குரூடாயில் $83.71 அப்படிங்கிற மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ அவங்க தூங்குற நேரம் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், சாயந்தரம் தான் அவன் முழிப்பான். இன்பிட்வீன்ல பெருசா வந்துட்டு அவங்க கிட்ட இருந்து நியூஸ் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ இந்த குளோபல் மார்க்கெட் இப்போ போகக்கூடிய எக்ஸிஸ்டிங் நேச்சருக்கு தான் இப்போ வந்துட்டு ரியாக்ஷன்ஸை கொடுக்கும். லெட்ஸ் சி. நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் 0.72% டவுன்ல இருக்கு. அலுமினியம், அதையும் பார்க்கணும். அலுமினியம் வந்துட்டு 0.25% வந்துட்டு பாசிட்டிவ்ல இருக்கு. ரொம்ப பெருசா பார்க்க முடியல. டாலர் இண்டெக்ஸ் வந்துட்டு வீக்கன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ க்ரூடு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டாலர் இண்டெக்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். டாலர் இண்டெக்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுதுன்னா அதோடைய பேர் கரன்சியா இருக்கக்கூடிய USD, INR போன்ற இந்தியன் கரன்சி மாதிரி மற்ற கரன்சி எல்லாமே வந்துட்டு டிப்ரிஷியேட் ஆகும். US கரன்சி வந்து அப்ரிஷியேட் ஆகுதுன்னா மற்ற கரன்சி எல்லாம் டிப்ரிஷியேட் ஆகும். USD INR ஆல்மோஸ்ட் 92 rupees அப்படிங்கிறதுக்கு கீழே வந்திருக்காங்க. க்ரூட் ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, டாலர் இண்டெக்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய இது வந்து வீக் ஆகும், டிப்ரிஷியேட் ஆகும். நம்மளது டிப்ரிஷியேட் ஆகுது அப்படின்னா ஐடி கம்பெனிஸ்க்கு ஒத்து வராது. போர் சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்கிறதுனால பேங்கிங் இண்டஸ்ட்ரி கை கொடுக்காது. ஐடி இண்டஸ்ட்ரி கரன்சி கான்ஸ்டன்ட் கரன்சில அவங்க ஐடி கம்பெனிஸுக்கும் ஆர்டர்ஸ்லாம் இல்லாம போகும். கேஸ்கேடிங் எஃபெக்ட்ல இது வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஆல்ரெடி மற்ற செக்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அக்ரி செக்டர்ஸ், டெக்னாலஜி, இன்டர்நேஷனல் ட்ரேடு இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு கிளியர் கட் நியூஸ் வராத வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜில் தான் இருக்கும். பங்குச்சந்தையும் அதுக்கேற்ற மாதிரி தான் வந்துட்டு மூவ் ஆகிட்டு இருக்கும். ரொம்ப அக்ரெசிவாக ட்ரேட் பண்ண வேண்டிய நாட்கள் இப்போ இல்லை. பட் ஸ்ட்ராட்டஜிக்கலாக மூவ் பண்ணலாம். ஸ்ட்ராட்டஜிக்கலாக நம்ம மூவ் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் ஏப்ரல் மந்த்துக்கு, ஜூன் மந்த்துக்கெல்லாம் வந்துட்டு இப்போ வந்து பொசிஷன்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் தான் இப்போதைக்கு ஒர்க் அவுட் ஆகும். இன்ட்ராடேல பண்ணக்கூடிய ரிஸ்க் வந்துட்டு நேற்று மாதிரியான மார்க்கெட்லாம் இருக்கு அப்படின்னா டிபிக்கலான எக்ஸ்பைரி டே மூவ்மெண்ட் தான் இருந்துச்சு நேற்று பார்த்தோம். அது அப்படியே கண்டினியூ ஆகும் பட்சத்தில் இன்னைக்கு அதே மாதிரி கண்டினியூ ஆகுது அப்படின்னா நாட் குட் ஃபார் ஆப்ஷன் பையர்ஸ். சரிங்களா? ஒரு டிசிசிவான ஒரு பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் அப்படிங்கிறது இல்லாத போது ஆப்ஷன் பையர் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அல்லது அவங்களுடைய வேகத்தை குறைச்சிக்கணும், அளவுகளை குறைச்சிக்கணும், நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் லாட்ஸை வந்து குறைச்சிக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்க நோட் பண்ணிக்கிங்க, கவனத்தில் வச்சுக்கணும். பார்ப்போம், ஒரு கிளாரிட்டிக்கு வரட்டும். ரெண்டு பேரும் மாற்றி வெர்பல் வாரில் இருக்கான். இவன் 20% தான் ஆர்ம்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் வச்சிருக்கான் ஈரான். மேற்கொண்டு வேற எதுவும் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். பட் இஸ்ரேல் இப்போதைக்கு விட்டு கொடுக்கறதா இல்ல. அவன் கடைசி வரைக்கும் நான் முடிச்சு கட்டிட்டு தான் வெளியே வருவேன் அப்படின்ட்டு அவன் வந்து கொஞ்சம் வித்தியாசமானவன். இஸ்ரேல் எப்பவுமே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருப்பான். அவனுடைய பிஹேவியர் எப்பவுமே வித்தியாசமா தான் இருக்கும்.
ஸோ அதனால அந்த ஜூஸ் அங்கே நம்ம இனவாரியாக நம்ம எதுவும் பேச போகிறது கிடையாது, நமக்கு அது தேவையில்லாத விஷயமும் கூட. பட் ட்ரம்ப்புடைய ஃபேமிலிக்குள்ள இந்த ஜூஸ் எல்லாம் உள்ள ரிலேட்டிவ்ஸா உள்ள அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே உள்ள அமைச்சிருக்காங்க, இவங்க மொசாட்ஸ் உள்ள வச்சிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் அங்கே இருக்கு. ரொம்ப ஹைலி சென்சிட்டிவ் டாபிக் அது. வி ஷுட் நாட் என்டர். போதுமானது இந்த அளவுக்கு. ஸோ ஃபைன், கமிங் டேஸ்ல பார்க்கலாம் எப்படி இருக்குங்கிறத. இப்போ வந்துட்டு இந்த ஸ்டாக் அனாலிசிஸ்ல இன்ஃபோசிஸ் நம்ம பார்ப்போம். ஏன்னா வெயிட்டேஜ்ல பொறுத்த வரைக்கும் இது ஒரு 4.5%, 4.8% அப்படிங்கிற மாதிரி அந்த ரேஞ்சில் வந்து இன்ஃபோசிஸ் அண்ட் பாரதி ஏர்டெல் இருக்கு. ஆஃப்டர் ஹெச்டிஎஃப்சி, ரிலையன்ஸ், ஐசிஐசிஐ இந்த 3 முக்கியமான ஸ்டாக்கை தவிர அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4வது இன்ஃபோசிஸ் இருக்கு இண்டெக்ஸ் வெயிட்டேஜில். அதுக்கப்புறம் பாரதி ஏர்டெல் இருக்கு. இது ரெண்டுமே வந்துட்டு ஒரு 4.5% 4.8% வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ். ரிலையன்ஸும் ஐசிஐசி ஹெச்டிஎஃப்சி 3 பேருமே வந்துட்டு சப்போர்ட் பண்றாங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு எஸ்கலேட் ஆகி பிளாஸ்ட் ஆகும். இதுல பேங்கிங் வந்து ஒதுங்கி போயிட்டா ரிலையன்ஸும் ஐடி ஸ்டாக்ஸும் உள்ள வராங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு பாசிட்டிவ் மொமெண்டம்ல இருக்கும், ஈவன் தோ இந்த பேங்க்ஸ் வந்து ட்ராக் பண்ணா கூட. இல்ல பேங்க்ஸ் அண்ட் ரிலையன்ஸ் ரெண்டும் இது பேங்க்ஸ் மட்டும் ஜாயின் பண்ணிக்கிறேன், மற்ற ரெண்டும் வரல அப்படின்னா கூட இந்த பேங்க் நிஃப்டி நல்ல பாசிட்டிவ்ல மூவ் ஆகும். நிஃப்டி வந்துட்டு ஒரு நியூட்ரல் டு மைல்டு பாசிட்டிவ் நேச்சர்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஆனா பேங்க் நிஃப்டி நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும். இந்த மாதிரியான டேஸையும் நம்ம பார்த்துருப்போம். நிஃப்டி வந்துட்டு மூவ்மெண்ட் இருக்காது, ஆனால் பேங்க் நிஃப்டியில வந்து நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். அந்த நாளில் வந்து ரிலையன்ஸ் வேலை செஞ்சிருக்க மாட்டான், இந்த ஐடி ஸ்டாக்ஸும் வேலை செஞ்சிருக்க மாட்டான். ஸோ இந்த காம்பினேஷன் தான் அன்கேட் ஆர்கேட் லாஜிக் கேட்ஸ் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, 0-0, 0-1, 1-0 அப்படின்னு பார்த்துருப்போம்ல. அந்த மாதிரி சுவிட்ச் அந்த பட்டனை மாற்றி மாற்றி போட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த கான்செப்ட்ஸ் கிடைக்கிற மாதிரி இங்க உங்களுக்கு அந்த மாதிரி தான் இந்த ஸ்டாக்ஸை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இண்டெக்ஸ் மேனேஜ்மெண்ட்னு அதுக்கு பேரு, இண்டெக்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பேரு. ஒரு சைட்வேஸ் நேச்சரை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைம் கரெக்ஷன் கொடுக்கணும். ரெண்டு இருக்கு கரெக்ஷனை பொறுத்த வரைக்கும், 2 கரெக்ஷன் இருக்குங்க. ஒன்று பிரைஸ் கரெக்ஷன், இன்னொன்று வந்துட்டு டைம் கரெக்ஷன். பிரைஸ் கரெக்ஷன் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஸ்கிரிப்ட் அல்லது ஒரு ஸ்டாக்கு அல்லது ஒரு இண்டெக்ஸ் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலே எழுந்து போயிருக்கும், அல்லது ஒரு குறிப்பிட்ட உயரத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு கீழே விழுந்திருக்கும். அதுக்கு வந்துட்டு ஒரு ரிட்ரேஸ்மெண்ட்டை கொடுக்கும். அப்படி கொடுக்கறது வந்துட்டு பிரைஸ் கரெக்ஷன் அப்படின்னு பேரு. அப்படி இல்லாம இந்த டைம் கரெக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப குயிக்கா வந்துட்டு அப்ரப்டா இன்க்ரீஸ் ஆயிருப்பாங்க. ஒரு 10 நாள்ல கொடுக்க வேண்டிய புள்ளிகளை வந்துட்டு 2 நாள்ல கொடுத்துருப்பான், பிகாஸ் ஆஃப் சோ அண்ட் சோ கேட்டலிஸ்ட். மொத்தத்துல அவங்களுக்கு வந்துட்டு டைம் டியூரேஷன் இருக்கு. ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒர்க்கை வந்து அசைன் பண்றோம், நீங்க இந்த டாஸ்க்கை வந்து ஒரு 10 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு அவங்களுக்கு கொடுக்குறோம். அண்ட் தே ஹேவ் த எபிலிட்டி டு கம்ப்ளீட் த டாஸ்க் இன் சிங்கிள் டே. ஒரே நாள்ல கூட கம்ப்ளீட் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு எபிலிட்டி இருக்கும். ஆனா அவங்க ரொம்ப பொறுமையா மெதுவா செஞ்சுட்டு இருப்பாங்க. சரியா? இன்னும் சொல்ல போனா ஃபர்ஸ்ட் 9 டேஸுமே எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க, கடைசி 10வது நாள் அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க. சில நாட்கள் வந்துட்டு முதல் 2 நாள்லயே அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருவாங்க, மீதி 8 நாள் தூங்கி கழிப்பாங்க. அந்த மாதிரிதான் மார்க்கெட். அது வந்து டைம் கரெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த டியூரேஷனுக்கு இவ்வளவு நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து மூவ்மெண்ட் இருக்கணும். அப்படிங்கும் போது ரொம்ப குயிக்கான ஒரு மூவ்மெண்ட்டை வந்துட்டு எய்தர் அப் சைடு அண்ட் டவுன் சைடு அப்படிங்கிற மாதிரி நேச்சர்ல கொடுத்துட்டாங்கன்னா தென் அகைன் அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே அப்படியே ரியாக்ட் ஆகிட்டு போயிட்டு இருக்க மாட்டாங்க. இது எழுதப்படாத விதி பங்குச்சந்தையில. ஒரு 2 நாள் 3 நாள் ஒரு 4-5 நாட்கள்லாம் தொடர்ந்து வந்து உங்களுக்கு பங்குச்சந்தை ஒரு ஹியூஜ் வாலட்டிலிட்டியில ஹியூஜ் கேப் அப் கேப் அப் கேப் அப் அப்படிங்கிற மாதிரியோ அல்லது கேப் டவுன் கேப் டவுன் கேப் டவுன் அப்படிங்கிற மாதிரி பேனிக் ஃபியர் இந்த ஃபேக்டர்ல வந்துட்டு இருக்கு அப்படின்னா அது அப்படியே வந்துட்டு அதே நேச்சர்லயே வந்துட்டு விழாது. ஒண்ணு கீழே இந்த மாதிரி விழுந்துட்டு இருக்கும்போது டெட் கேட் பவுன்ஸ் நடக்க சான்ஸ் இருக்கு. டெட் கேட் பவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விழுந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வந்து டக்குன்னு மேலே ஏறுவான், குதிரை மாதிரி எழுந்து மேலே போவான், அது வந்து டெட் கேட் பவுன்ஸ். இது பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி டெட் கேட் பவுன்ஸ்ல வந்துட்டோ அல்லது அந்த டெட் கேட் பவுன்ஸை கொடுக்காமலோ ஒரு சைட்வேஸ் நேச்சரையும் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி சைட்வேஸ் நேச்சரை ஃபாலோ பண்ணும்போது அந்த இடத்துல உங்களுக்கு என்ன கிடைக்கும், என்ன நடக்கும் அப்படின்னா அந்த இடத்துல டைம் கரெக்ஷன் நடக்கும். டைம் கரெக்ஷன். ஸோ ப்ரைஸ் கரெக்ஷன் இருக்கு, இன்னொன்று டைம் கரெக்ஷன் இருக்கு. As a trader, retail trader and investor, we should know about what is time correction, what is price correction, and how long and how much price அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். டைம் சீரியஸ் அனாலிசிஸ்க்கு சில மாடல்ஸ் இருக்கு. பிரைஸ் கரெக்ஷனுக்கு நமக்கு ஃபிபோனாச்சி இருக்கு, அதை எடுத்து நம்ம பண்ணிக்கலாம். பேசிக் டைம் சீரியஸ் அனாலிசிஸ் பண்ணா கூட போதுமானது. அண்ட் டிஃபால்ட்டா மைண்ட்ல ஒன்று வச்சுக்கோங்க, 4-5 நாட்கள் தொடர்ந்து ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய மார்க்கெட் அதுக்கப்புறம் வரக்கூடிய சில நாட்களுக்கு சைட்வேஸ் நேச்சரை ஃபாலோ பண்ணும். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ வந்துட்டு இன்ஃபோசிஸ் நம்ம பார்க்குறோம், மிகப்பெரிய ஜாம்பவான் ஐடி செக்டர்ல. ஐடி இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும்
போன இயர் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு கொடூரமான வருஷமா தான் அவங்க பார்த்தாங்க ஐடி ஸ்டாக்ஸ். இந்த ஏஐ அந்த ஹெட் கவுண்ட்ஸ் வந்துட்டு ரெடியூஸ் பண்றது, அந்த ஒர்க் ஃபோர்ஸை வந்து ரெடியூஸ் பண்றது, அந்த ஏஐக்கு வந்து ரீப்ளேஸ் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு சாதகமாகவும் பாதகமாகவும் அந்த கம்பெனிக்கு காஸ்ட் ரேஷியோ குறைக்கிறதுக்கு ஒரு பக்கம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சாதக பாதகங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் இருக்கத்தான் செய்யுது. அந்த இயல்பான நேச்சர்ல ஐடி செக்டர்ஸ் எல்லாமே கரெக்ஷனை ரிப்பீட் பண்ணி கீழே வந்துட்டு இருந்தாங்க. இன்ஃபோசிஸ் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்க 12 மந்த் டைம் ஃப்ரேம்ல பார்க்கும் பொழுது போன இயர்ல இவங்க மேல ஒரு கடற்கரை சி ஷோர் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த எட்ஜ் வரைக்கும் அந்த கடல் அலைகள் வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்ப உள்ள போயிடும். திரும்ப அந்த கடல் கரை வரைக்கும் வரும். திரும்ப அந்த அலை வந்து திரும்ப உள்ள போயிடும். அந்த மாதிரி கடந்த ஒரு 2020க்கு முன்னாடியிலிருந்தே பாத்தீங்க அப்படின்னா 2019, 18, 19, 20 விட்டுருங்க, ஒரு டீப் கரெக்ஷனுக்கு போச்சு. 21, 22 சரிங்களா? 22 இது இல்ல சாரி, இது வந்து இந்த இது 2023, இது வந்து 21, 22, 23 ஒரு டீப்பர் கரெக்ஷனுக்கு போச்சு பிகாஸ் ஆஃப் ரஷ்யா அண்ட் உக்ரைன் வார். அந்த டைம்ல எல்லாமே கீழே விழுந்துச்சு. ஸோ ஐடி ஸ்டாக்ஸும் கீழே விழுந்துச்சு. அதுக்கடுத்து வந்து 24, 25 இந்த இயர்ல எல்லாம் வந்துட்டு அந்த சி ஷோர் மாதிரி கடல் அலைகள் அந்த இடத்துல தொட்டு தொட்டு கீழே விழுந்துட்டு இருக்கான். எல்லாம் ஒரே லெவல்ல ஆல்மோஸ்ட் இருக்கும். அதோடைய ஹை வந்து பாத்தீங்கன்னா 1909, 1953, அப்புறம் 2006, அப்புறம் 1982. அப்போ 1900ல இருந்து 2000 அப்படிங்கிற அந்த ரேஞ்ச் வரைக்கும் அவன் வந்து ஒரு பேரியர் வச்சுக்கிட்டு அதுல இருந்தே கீழ் விழுந்துகிட்டே இருந்தான். போன வருஷமும் 1982.80 அப்படிங்கிற ஹையை கொடுத்துட்டு கீழே விழுந்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. கோவிட் டைம்ல இவங்களுடைய லோ வந்து 509 ரூபா 25 பைசால இருந்துச்சு. அங்க இருந்து 2000 வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா 3x. ஸோ லார்ஜ் கேப் எல்லாமே வந்து உங்களுக்கு 3x ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. மிட் கேப் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 5 to 7x அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கு. ஸ்மால் கேப் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10 to 15x அப்படிங்கிற மாதிரியான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் கூட கொடுத்துருக்கு. அதே நேரம் ஒரு மார்க்கெட் கரெக்ஷனை ஃபேஸ் பண்ணது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா எந்த வேகத்துல ஸ்மால் கேப் ஏறிச்சோ அதே வேகத்துல கீழே இறங்குவான். மிட் கேப் எந்த வேகத்துல ஏறினானோ அதே வேகத்துல கீழே இறங்குவான். லார்ஜ் கேப் எந்த வேகத்துல ஏறினானோ அதே மாதிரி கீழே இறங்குவான். பட் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஸ்டேபிள் நேச்சர் லார்ஜ் கேப்ல இருக்கும் கம்பேரிட்டிவ்லி மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப். அண்ட் மிட் கேப்போட கம்பேர் பண்ணும்போது ஸ்மால் கேப்போட கம்பேர் பண்ணும்போது மிட் கேப் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்க மாதிரி இருக்கும். இது ஒரு ஹியரார்கிக்கல் ஆர்டர்ல நீங்க போட்டுக்கலாம். அந்த சேஃப்டி மெஷர்ஸ்ல வந்துட்டு ரிஸ்க் கம்மியா இருக்கிறது லார்ஜ் கேப், அதுக்கடுத்து ஃபேக்டர் வந்து மிட் கேப், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப். ஸ்மால் கேப் எக்ஸ்ட்ரீம் நேச்சர்ல வந்துட்டு ஒரு ஹியூஜ் கரெக்ஷன்லாம் ஃபேஸ் பண்ணோம். அது கொடுத்தாலும் வாரி வழங்கும், எடுத்தாலும் மொத்தமா உருவிட்டு போயிடும். அதனால அதுல ரொம்ப கவனமா வந்து நல்ல கோல்டன் ஸ்டாக்ஸை, டைமண்ட் ஸ்டாக்ஸை நம்ம வந்து ஸ்மால் கேப் மிட் கேப்ல பிக் பண்றோம் அப்படின்னா மிகப்பெரிய வெல்த் கிரியேஷன் அது பண்ணி கொடுக்கும். சேஃப்டியா இருக்கணும். நான் கொஞ்சம் கன்சர்வேட்டிவான பர்சன், நான் ரொம்பலாம் ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படின்னா யூ கேன் கோ வித் லார்ஜ் கேப் ப்ளூ சிப் கம்பெனிஸ். பெருசா உங்களுக்கு வந்து மொமெண்டம் இருக்காது. பட் பெருசா இன் தி சென்ஸ் நான் சொல்றது, நான் ஒரு 10x 15x அப்படிங்கலாம் உங்களால எதிர்பார்க்க முடியாது நெக்ஸ்ட் ஒரு 5 to 7 years அப்படிங்கிற அந்த லேண்ட்ல. இதே ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் மார்க்கெட் நல்லா ஃப்ளோரிஷ் ஆகுது, எக்கானமி சரியான முறையில் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு யூ கேன் எக்ஸ்பெக்ட் அந்த மாதிரியான நேச்சர்ல. பட் இங்க வந்து இந்த லார்ஜ் கேப்ல நீங்க அந்த மாதிரி எதிர்பார்க்க முடியாது. ஒரு 2 to 3x அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்க்கலாம். கோவிட் லோல இருந்து மோஸ்ட் ஆஃப் த லார்ஜ் கேப் எக்ஸப்ட் டாடா மோட்டார்ஸ் விட்டுருங்க, அது தவிர மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரிலையன்ஸா இருக்கட்டும், இல்ல இன்ஃபியா இருக்கட்டும், இல்ல ஹெச்டிஎஃப்சியா இருக்கட்டும், ஐசிஐசியா இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்துட்டு ஒரு 3x ரிட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி 3.3x அந்த மாதிரியான ரிட்டர்ன்ஸ் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அது போதுமானது. 7 வருஷம் ஆகும். ஒரு பணம் வந்து நீங்க ஒரு 5 லட்சம் ரூபாய் நீங்க வந்துட்டு பேங்க்ல போய் டெபாசிட் பண்றீங்கன்னா 7 வருஷம், 5 12 60, 72, 84 மாசத்துல தான் உங்களுக்கு வந்து எவ்வளவு ஆகுது? 84 monthsல தான் அந்த பணம் வந்து டபுள் ஆகும். 5 lakhs அப்படிங்கிறது 10 lakhs மாறும். அது ஒரு ரூல் இருக்கு. 7 years எடுத்துக்கும். பட் இங்க வந்துட்டு உங்களுக்கு 2020க்கும் 2024க்கும் உங்களுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு? ஒரு 4 years டிஸ்டன்ஸ். செப்டம்பர்ல கரெக்ஷன் கிரியேட் பண்ணுது. அந்த 4 years டிஃபரன்ஸ்ல உங்களுக்கு வந்துட்டு 3x ரிட்டர்ன் வந்திருக்கு அப்படின்னா பேங்க் இன்ட்ரெஸ்டோட தான் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். நம்ம ஸ்மால் கேப் மிட் கேப்போட கம்பேர் பண்றதுங்கிறது நல்ல ஸ்டாக்ஸா இருக்கு அப்படின்னா அதை ஹண்டிங் பண்ணி வச்சு ஒரு நல்ல வெல்த் கிரியேஷன் கொடுக்கும். நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வெல்த் கிரியேட் பண்ணி விட்டு போயிடும் இந்த ஸ்மால் கேப் மிட் கேப். ஆனா செலக்டிவான ஸ்டாக்ஸ்ல போகணும். ஏமாந்து போய் இருக்கிற காசு மொத்தத்தையும் உள்ள போட்டுறக்கூடாது.
போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்றதுங்கிறது ஒரு ஆர்ட். அதுல உங்களுக்கு கலெக்டிவா இந்த 3மே இருக்கணும். ஸ்மால் கேப்பு, மிட் கேப்பு, லார்ஜ் கேப் இருக்கணும். அப்புறம் மைக்ரோ கேப்னு இருக்கு. 1000 crores கீழே பிசினஸ் பண்றவன் எல்லாம் யாரு? அவனுடைய ஒர்க்கிங் கேபிட்டல் 1000 crores கீழே இருக்கும், 1000 கோடிக்கு கீழே இருக்கும். அவங்க எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா மைக்ரோ கேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான கம்பெனிஸ்ல நல்ல ஜெம் ஆஃப் கம்பெனிஸ், இல்ல வந்து டைமண்ட், கோல்டு அந்த மாதிரிலாம் இருக்கு. எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கன்னா எத்தனை கம்பெனிஸ் இருக்கு? 2700 கம்பெனி லிஸ்ட் ஆயிருக்கான், லிஸ்டட் கம்பெனிஸ். சரிங்களா? அதுல நம்ம பொறுக்கி எடுக்க முடியாதா? நம்ம நல்லா தேடி எடுக்க முடியாதா? ஒரு 5 லட்ச ரூபாய் முதலீடு பண்றோம், 2 லட்ச ரூபாய் மொத்த பணத்தையும் கொண்டு போய் ஒரே செக்டர்ல ஒரே ஸ்டாக்ல பண்ணக்கூடாது. அது ரூல் நம்பர் 1. டிவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவா இருக்கணும். நல்ல growth ஓரியன்டட் செக்டராகவும் இருக்கணும், வேல்யூ பேஸ் பண்ண மாதிரியும் இருக்கணும், கடன் இல்லாத கம்பெனியா இருக்கணும். ப்ரொமோட்டர் அவன் வந்து அவனுடைய ஷேர்ஸை வந்து பிளச் பண்ணி இருக்க கூடாது. பேங்க்ல அடமானத்துக்கு கொடுத்து பிளச் பண்ணி, எப்படி வந்து ஜுவல்ஸை வந்து பிளச் பண்றாங்க அந்த மாதிரி, இல்ல பைக்கை வந்து ஹைப்போத்திகேட் பண்ணுவாங்க. பைக் அண்ட் காரை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஆர்சி புக்கை கொண்டு போய் வைப்பாங்க. அதுக்கு பேரு ஹைப்போத்திகேஷன் அப்படின்னு பேரு. ஜுவல்ஸை கொண்டு போய் பேங்க்ல அடமானம் வச்சு வாங்குறதுக்கு வந்து பேரு பிளட்ஜ். லீனு, ஹைப்போத்திகேஷன், இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ஒரு உத்தரவாதம் கொடுத்து, அது பொருளையும் கொடுத்துட்டு. இப்போ கார் பைக்கை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம், புக்கு மட்டும் தான் வாங்கிட்டு இருக்கோம். ஜுவல்லை வந்து நம்ம கொடுத்துருவோம் பேங்க் கிட்ட. நம்ம அதுக்கான லோனையும் வாங்கிட்டு ஜுவல்லை எடுத்து நம்ம திரும்ப கழுத்தில் மாட்டிட்டு வர மாட்டோம். சரிங்களா? அந்த மாதிரி அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ ஷேர்ஸ் அப்படின்னா அந்த ரைட்ஸை வந்து அவங்ககிட்ட கொடுத்துட்றோம் ப்ரொமோட்டர். அவன் கடன் அதிகமாக வாங்கிட்டு இருக்கான், அவனுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ அதிகமாகுது, ரெவென்யூ கம்மியாயிட்டு இருக்கு, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பேட் கம்மியாயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனில நம்ம கொஞ்சம் சரியான முறையில அசஸ் பண்ணி பார்த்துட்டு தான் போகணும். நம்ம ஒரு ஒரு ஷர்ட் வாங்க போறோம், இல்ல ஒரு டிஷர்ட் வாங்க போறோம், இல்ல நமக்கு தேவையான ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்க போறோம், இல்ல காஸ்மெட்டிக்ஸ் ஏதாவது வாங்க போறோம்னா அதை வந்துட்டு ஒரு மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் வரைக்கும் அதெல்லாம் அசஸ் பண்ணி பார்த்துட்டு, ட்ரையல்லாம் பார்த்துட்டு, எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சாட்டிஸ்ஃபைடா இருக்குன்னு கடைசியில ஒரு இது கிடைக்கும் பொழுது, கன்விக்ஷன் கிடைக்கும் பொழுது தான் அதை வந்து வாங்கவே செய்வோம். அப்ப முதலீடு பண்ணும் பொழுது ஒரு கம்பெனில வந்து நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் முதலீடு அப்படிங்கறத உள்ள போகணும். சரி, முதலீட்டை பத்தி மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் நீங்க சொல்றீங்களே ஏன்? இதை நாங்க டீம் ஆர்டிஃப்ல நாங்க பிளான் பண்ணது 2025 ஜான்வரி பிப்ரவரியில் நாங்க பிளான் பண்ணது. இந்த லேர்னர்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ப்ரோக்ராம்ல இன்வெஸ்டிங் அப்படிங்கிறதையும் நம்ம உள்ள கொண்டு வரணும். அதே போல இதுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா ஒரு கோர்ஸ் வந்து லான்ச் பண்றோம் அப்படின்னா அதுல ஒரு 45 days எக்ஸ்க்ளூசிவா ஸ்டாக்ஸை பத்தி மட்டுமே அனலைஸ் பண்ணணும். அப்படிங்கறத கொண்டு வந்ததுக்கான ரீசன் இதுதான். ஏன்னா எங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் 2031, 2032, 2030, 29 இந்த ரேஞ்சில எல்லாம் மார்க்கெட் வந்துட்டு நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியில் வந்து நிற்கும் அப்படிங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பு. அப்போ நல்ல கம்பெனிஸ்ல நம்ம இப்போ ஐடென்டிஃபை பண்ணி இந்த கரெக்ஷனை, இந்த ஆன்கோயிங் கரெக்ஷனை சரியான முறையில யூட்டிலைஸ் பண்ணி சரியான முறையில நம்ம வந்துட்டு முதலீட்டை தொடங்கி அதாவது மற்றவங்களுடைய பயம், த பேனிக் அண்ட் ஃபியர், அது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு அக்குமுலேட் குட் ஸ்டாக்ஸ். மற்றவங்களுடைய கிரீட், அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக்ஸை செல் பண்ணிட்டு வெளியே வர்றதுக்கு. இதுதான் பிக் பிளேயர் பண்ணுவாங்க. இப்போ வந்து ரீட்டைலர்ஸ் வந்து பை பண்ணி வச்சிருப்பாங்க, ஒரு 500 ரூபாய்க்கு பை பண்ணியிருப்பாங்க. அது கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா இறங்கும். 500 ரூபாய்க்கு பை பண்ணி இருக்கும்போது 470 ரூபாய்க்கு வரும்பொழுது அவங்க பயப்பட மாட்டாங்க. 430க்கு போது பயம் வராது. 380 கிட்ட யோசிப்பாங்க. 330 கிட்ட போகும்போது ஆவரேஜ் பண்ணுவாங்க. ஈவன் 380லயே கூட ஆவரேஜ் பண்ணுவாங்க. 380, 430லயே ஆவரேஜ் பண்ணுவாங்க. அது 330க்கு வரும், அந்த இடத்துலயும் ஆவரேஜ் பண்ணுவாங்க. கையில காசு இருக்காது, கேஷ் ஃப்ளோ இருக்காது. ஜுவல்ஸை அடமானம் வைப்பாங்க, வீட்டுல இருக்க ஜுவல்ஸை. ரியாலிட்டியில என்ன நடக்குதோ சொல்றேன், எல்லாத்துக்கிட்டையும் நடந்திருக்கும், எல்லாரும் ஃபேஸ் பண்ணியிருப்போம். திரும்ப ஆவரேஜ் பண்ணுவாங்க, அது ஃபர்தரா திரும்ப கீழே போகும். 300 ரூபாயில இருந்து திரும்ப 40% கரெக்ஷன்ல கீழே வந்துட்டு 260 ரூபாய்க்கு போகுது. இவர் ஃபெட்டப் ஆயிடுவாரு. அந்த 260 ரூபாயிலே ஒரு 6 மாசம் போட்டு உருட்டுவான் அந்த மார்க்கெட்டை, அந்த ஸ்டாக்கை, அந்த ஸ்கிரிப்டை. இவர் ஆல்ரெடி வாங்கின கடன் இருக்கு, இதுக்கு இன்ட்ரெஸ்ட், அது இது, அதுக்கு மேல சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட், உளவியல் தாக்கம், இதெல்லாம் ஏற்பட்டு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி வெறுப்புல இதுக்கு மேல வேண்டாம், அந்த 260ல ஆவரேஜா போயிட்டு இருந்தது, ரெக்கவரி ஆகுது, தினம் பார்த்துட்டு இருப்பாரு, அது வராது. அது திரும்ப 225க்கு போகும். 225 போகும்போது ஒரு மனசை விட்டுருவாரு, வித்துட்டு வெளியே போவார். அதுதான் ரைட் டைம் டு அக்குமுலேட் த பர்ஃபெக்ட் டைமிங் டு அக்குமுலேட் த ஸ்டாக்ஸ். இப்படிதான் நடக்குது. இதுதான் சைக்காலஜி இம்பாக்ட். இதான் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்போ சரியான இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். சரியான இடத்துல திரும்ப அக்குமுலேட் பண்ணணும். அதுக்கு வெயிட் பண்ணணும், பொறுமை வேணும். கையில பணம் இருக்குங்கிறதுனால நான் வாங்கி போட்டு நான் அப்படி பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பேன்னு நினைச்சோம்னா அது வந்து அடிக்ஷன் அப்படின்னு பேரு. அந்த மாதிரிலாம் நம்ம போகக்கூடாது. சிஸ்டமேட்டிக்கா அப்ரோச் பண்ணலாம்.
பொறுமையா இருந்தாலே போதும், நமக்கு வர வேண்டியது அது தானா வந்து சேரும். அப்ப சரியான ஸ்டாக்ஸை பிக் பண்ணிக்கிறதும், அதை சரியான இடத்துல நீங்க வந்துட்டு ஒரு கொஞ்சம் டெக்னாலஜிலாம் வந்துட்டு கொஞ்சம் டேப் பண்ணுங்க. சரிங்களா? இந்த பிஇ ரேஷியோ, அப்புறம் அதோடைய சிஏஜிஆர், ஒரு கம்பெனியுடைய growth ப்ரொஜெக்ஷன், ஆர்டர் புக் எப்படி இருக்கு, அவங்க கிட்ட வந்துட்டு கடன் ஏதாவது இருக்கா, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எப்படி இருக்கு, எஃப்ஐஐ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா, டிஐஎஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா, அப்படிங்க அவங்களுடைய ஸ்டாக் ஹோல்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம மானிட்டர் பண்ணிட்டு வரோம், கன்சிஸ்டண்டா மானிட்டர் பண்றோம். ஒரு ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வச்சுக்கோங்க. 2700 ஸ்டாக் இருக்குன்னா 2700 நம்ம பார்க்க முடியாது. முதல் செக்டர் ஓரியன்டா ஆட்டோ செக்டர், ஆட்டோ ஆன்சிலரிஸ் செக்டர்ஸ், அதுக்கடுத்து வந்துட்டு ஐடி, சரிங்களா, மற்ற சர்வீஸ் செக்டர், ஃபார்மா செக்டரு, அதுக்கப்புறம் ஹெல்த், ஃபார்மா ஹெல்த், இதுக்கு மேல வந்துட்டு கோவொர்க்கிங் ஸ்பேஸ்லாம் அடுத்து வரக்கூடிய முக்கியமான ஒரு இதா இருக்கு. டெக்ஸ்டைல் செக்டர், சரிங்களா, சுகர் அண்ட் ஆயில், இது ஓஎம்சிஸ்ல பிபிசிஎல், ஹெச்பிசிஎல், மெட்டல்ஸ், ஹிந்த் காப்பர், ஹிண்டால்கோ, அப்புறம் வாட் இஸ் தட் இன்னொன்று பார்த்தோமே, நால்கோ, நேஷனல் அலுமினியம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் வந்து செக்டோரல் ஸ்டாக்ஸ், தெமாட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. செக்டோரல் ஸ்டாக்ஸ் நீங்க வந்து ஸ்பிளிட் பண்ணி அதுல பெஸ்டான ஸ்டாக்ஸ் நீங்க பிக் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் இது கொஞ்சம் ரிசர்ச் ப்ராசஸ் தான் இது. ஆனா அது வந்து சரியான முறையில் நீங்க பண்ணீங்கன்னா சரியா துல்லியமா அடிக்க முடியும். அந்த பிளானிங் கொடுக்கக்கூடிய ரிசல்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுல வரக்கூடிய ப்ராஃபிட் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராபிடன்ட் ப்ராஃபிட்டா இருக்கும். அதை பார்த்தாலும் உங்களுக்கு சந்தோஷம் வராது. உங்களுடைய சந்தோஷம் எதை பார்த்து வரும்னு கேட்டா, நீங்க அந்த ப்ராசஸ் கொடுத்தீங்களா, அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதை எடுத்தீங்க பாத்தீங்களா, அந்த ஜெம் எல்லாம் வந்து கரெக்டா பொறுக்கி எடுத்திருக்கீங்க பாத்தீங்களா, அதுதான் உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன் கொடுக்கும். அந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. பேரே வெளியே வராத ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் பரிச்சயமான ஸ்டாக்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், சரிங்களா. அந்த மாதிரி பேரே வெளியே வராத ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கு. எவ்வளவு ஸ்டாக்ஸ் ஜெனியூனா அந்த கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் இருக்கு. ஒரு மோட்டார் ஷோரூம் ஓபன் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி ஒரு 4 ஷோரூம் வந்து ஓபன் பண்றேன்னு மும்பைல ஓபன் பண்றேன்னு ஐபிஓ லான்ச் பண்றாங்க. 4000 கோடி 5000 கோடி கொண்டு போய் கொட்டுறாங்க. அவங்களுக்கு தேவையான பணத்தை விட 20x 30x வேலை வருது. அவ்வளவு பணம் உள்ள வருது சப்ஸ்கிரிப்ஷன்ல. இது வந்துச்சு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. ஆச்சரியமா இருந்துச்சு. அவ்வளவு பணத்தை மக்கள் கையில வச்சுட்டு ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த கம்பெனி கொடுத்தாலும் ஒரு யூஃபோரியா கண்டிஷன் அது. அந்த டைம்ல எந்த கம்பெனி ஐபிஓ லான்ச் பண்ணாலும் உள்ள போவாங்க. அது குப்பை கம்பெனியா இருக்கா என்னன்னு யோசிக்க மாட்டாங்க. உள்ள போய் இன்ஃபியூஸ் பண்றது அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது யூஃபோரியா கண்டிஷன். ஸோ அதர்ஸ் greed is an opportunity to sell your expensive stock. Others fear and panic is an opportunity to accumulate perfect stocks or right stocks at right time. மற்றவங்களுடைய பயம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலம், நல்ல ஸ்டாக்ஸ் அக்குமுலேட் பண்றதுக்கு. மற்றவங்களுடைய பேராசை உங்ககிட்ட இருக்கக்கூடிய விலை உயர்ந்த ஸ்டாக்கை அவங்க தலையில கட்டிட்டு நீங்க ஒதுங்கி வர்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதுதான் பிக் பிளேயர்ஸ் உடைய டீம். இதுதான் நம்மளுடைய டீமாவும் இருக்கணும், டீம் ஆர்டிஎஃப்லயும். நம்ம அப்படிதான் ஃபாலோ பண்றோம். டிவிடன் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் இருக்கும். ஸ்மார்ட் டிவிடன் நம்மளே கூட எடுத்துக்க முடியும். இன்வெஸ்டிங் பண்றதுக்குன்னு சில அப்ரோச் இருக்கு. அந்த இன்வெஸ்டிங் மெத்தடாலஜி அப்படின்னா, ஏறக்கூடிய மார்க்கெட்ல பிரமிடிங்ல நம்ம பண்ணுவோம், இறங்கக்கூடிய மார்க்கெட்ல ரிவர்ஸ் பிரமிடிங் ஆர் இன்வெர்ஸ் பிரமிடிங்ல பண்ணுவோம். இன்னும் சொல்ல போனா ஏறக்கூடிய அல்லது இறங்கக்கூடிய மார்க்கெட் ரெண்டுலயுமே வந்து ஃபிபோனாச்சி இன்வெஸ்டிங் பண்ணலாம். இந்த ஃபிபோனாச்சி இன்வெஸ்டிங் நம்மளுடைய ஃபைண்டிங், டீம் ஆர்டிஎஃப் உடைய ஃபைண்டிங், ரிசர்ச் அண்ட் ஆர்என்டில நம்ம கொண்டு வந்தது, பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். சக்சஸ் மட்டுமே தான் கொடுத்துருக்கிறது. நீங்க சரியான ஸ்டாக்ஸை பிக் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க ஏறக்கூடிய மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, இறங்கக்கூடிய மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, அந்த மெத்தடாலஜி நீங்க அப்ளை பண்றீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் மட்டுமே கிடைக்கும். அதுல முதலீட்டுல நீங்க எடுக்கிறது ரிட்டர்ன் வந்துட்டு உங்களுக்கு பாசிட்டிவ் மட்டும் தான் வரும், நெகட்டிவ் வரவே வராது. என்ன சரியான கம்பெனியை நீங்க சூஸ் பண்ணிருக்கணும். அதான் அங்க வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இன்ஃபோசிஸ் அண்ட் இன்னொரு ஸ்டாக் பாரதி ஏர்டெல், அதை வந்துட்டு நம்ம இன்னொரு நாள் அதை ஃப்ரெஷ்ஷாவே பார்த்துக்கலாம். இன்னைக்கு வந்துட்டு இந்த இப்ப போகக்கூடிய ஆன்கோயிங் சுச்சுவேஷன் அண்ட் ஆல்சோ என்னது இந்த இன்வெஸ்டிங்ல இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எப்படிலாம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்படிங்கிறனால லெட் இட் பி, இந்த டாபிக் இதே மாதிரியே இருக்கட்டும். இதுவுமே தேவையான டாபிக் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து புதுசா உள்ள பங்குச்சந்தையை டேப் பண்ண பொழுது அவங்க ட்ரேடிங், இன்வெஸ்டிங் இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸே தெரியாம தான் உள்ள வருவாங்க. இன்வெஸ்டிங் வேற, ட்ரேடிங் வேற, இந்த கான்செப்ட் தெரியாது அவங்களுக்கு. உள்ள வந்து அதுக்கப்புறம் தான் கத்துப்பாங்க. இன்வெஸ்டிங் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ட்ரேடிங். இன்வெஸ்டிங்க்கு வந்துட்டு ஒரு 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 360 டிகிரி வியூ இருக்கு போதும். ஆனா ட்ரேடிங் வந்து அப்படி கிடையாது. 720 டிகிரி வியூ இருந்தாலும் பத்தாது ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும். இன்வெஸ்டிங்ல உங்களுக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா உங்களுடைய வெல்த் வந்து கிரியேட் ஆகும். ட்ரேடிங்ல ரொம்ப குயிக்கா உங்களுடைய மணியை மல்டிப்ளை பண்ண முடியும். அதே நேரம் குயிக்கா ஒருத்தருடைய பணம் அங்க இழப்புகளை சந்திக்கவும் நேரிடும். இது ட்ரேடிங்ல. இன்வெஸ்டிங்ல அப்படியே நெகட்டிவா போனா கூட இம்மீடியட்டா அப்படியே வந்து உங்களுக்கு மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்.
அந்த லூப்ல இருந்து நீங்க எக்ஸிட் ஆகிக்கிறதுக்கு. இது வந்து இன்வெஸ்டிங்ல கிடைக்கும். ஆனா ட்ரேடிங்ல அது கிடையாது. ஒரே நாள்ல அது வந்து ஈசல் பூச்சி மாதிரி ஒரே நாள்ல அதோடைய லைஃப் ஸ்பேன் வந்து முடிஞ்சு போயிடும். முதல் நாள் வந்து உயிர் தெரிக்கும். அதே நாள்ல வந்துட்டு இரவுக்குள்ள அது வந்துட்டு இறந்து போயிடும். அதான் ஈசல் பூச்சி மாதிரி ட்ரேடிங் அப்படிங்கிறது. பட் இது வந்து உங்களுக்கு நத்த மாதிரி ஊர்ந்துட்டு ஸ்னைல் ஸ்லோல போனாலும் அந்த இன்வெஸ்டிங் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஆமா வந்து எப்படி வந்து முயல முந்தி போச்சோ அந்த மாதிரி வந்து இந்த இன்வெஸ்டிங் மத்தது எல்லாத்தையும் முந்தி போயிடும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல பிரேக் அவுட் நடக்கும். அப்ப நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்க போர்ட்ஃபோலியோ வந்துட்டு பயங்கரமா கிளிட்டர் ஆகும். அதை பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து அவ்வளவு பெரிய மகிழ்ச்சியா இருக்கும். அதுல நீங்க சரியான முறையில ரிசர்ச் பண்ணி அந்த ஸ்டாக்ஸை பிக் பண்ணி அதை அக்குமுலேட் பண்ணி நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ரியல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது அங்க மட்டும்தான் கிடைக்கும். இது டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ்ல நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கறத இது பண்றோம். அண்ட் ஸ்டாக் ரிக்கிங் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த கான்செப்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்வெஸ்டர்ஸ்க்கும் சில நேரம் வந்து அந்த பேராசையை தூண்டிவிடும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, குப்பை கம்பெனியா இருக்கும். அந்த குப்பை கம்பெனியை வந்து மேனிப்புலேட் பண்ணுவான். மேனிப்புலேட் பண்றது அப்படின்னா டெலிபரேட்டா வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுவான். இவனே வந்துட்டு ஏஜென்சியை வச்சு பை பண்ண வைப்பான். இவனே ஆட்களை வச்சு பை பண்ண வச்சுப்பான். டிவியில வந்துட்டு அதுக்கான இது கொடுப்பாங்க, கால்ஸ் கொடுப்பாங்க. இது வந்து இங்க போகுது அங்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த கம்பெனி ஏதோ ஒரு மூலை முடுக்குல இருக்கக்கூடிய கம்பெனியா இருக்கும். அது டிவியில அனௌன்ஸ் பண்றானோ இல்லையோ இந்த ஆங்கர்ஸ். ஆனா வந்துட்டு அன்யூஷுவலா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து டெய்லியும் வந்துட்டு 5% அப்பர் சர்க்யூட் அடிச்சுட்டு மேல போயிட்டே இருக்கும். உள்ள என்டர் ஆகிறது கூட ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காது. அந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாம் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு. சில ஸ்டாக்ஸை பை பண்ணவே முடியாது, ஏன்னா விற்கவே மாட்டான். சில ஸ்டாக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு. தாப்பரியா அப்படின்னு ஒரு ஸ்டாக் இருக்கு. அந்த ஸ்டாக்லாம் வந்து நீங்க டெய்லியும் ஆர்டர் போட்டீங்கன்னா கூட உங்களுக்கு கிடைக்காது. அந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கு. ஏன்னா அவன் அந்த ஸ்டாக்குடைய பிரைஸ் ரொம்ப கம்மி. ஆனா வந்து உங்களுக்கு என்ன டிவிடெண்ட் வந்து கன்சிஸ்டன்டா கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஸோ ஜெம்மா இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் சில இதுல கிடைக்காது. சிலது டெலிபரேட்டா வந்து வாலண்டியரா அவன் இன்க்ரீஸ் பண்ணி மேல ஹைப்பை கொடுத்து மேல ஏத்தி கொண்டு போயிட்டே இருப்பான். அது பாக்குறதுக்கு நமக்கு ஆச்சரியமா இருக்கும். 50 ரூபாயில இருந்த ஸ்டாக் அடுத்து 10 நாள்ல வந்து 5% மேல வந்து 75 ரூபாய் 80 ரூபாயில வந்து நிற்பான்னு வச்சுக்கோங்க. பார்க்கும்போதே நம்ம வந்து ஒரு 100 ரூபாய் 90 ரூபாய் வந்துருச்சு. ஏன்னா 10 நாள்ல கேபிட்டல் டபுள் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி நம்மளெல்லாம் வந்துட்டு மயக்கம் அப்படி எல்லாம் போய் மாட்டிடக்கூடாது. அதுவும் இந்த ஈமுக்கோழி நம்பி போறதும் ஒண்ணுதான். லாட்டரி சீட் 3 சீட் விளையாடுறது, லாட்டரி சீட் வாங்குறது, ஈமுக்கோழியை வாங்கி வளர்த்து நான் வந்து கோடீஸ்வரனா மாறிடுறேன் நம்புறது எல்லாம் ஒரே கான்செப்ட். அந்த மாதிரி நடக்கிற அந்த ஈவெண்ட்டுக்கு பேரு ஸ்டாக் ரிக்கிங் அப்படின்னு பேரு. ரிக்கிங் கான்செப்ட் மோஸ்டா வந்துட்டு மும்பை சரௌண்டிங்ஸ்ல இதுக்குன்னே தனி ஆட்கள் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த வேலையை செஞ்சு கொடுக்கறதுக்குன்னே. அடுத்து இன்னொரு கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா அன்லிஸ்டட் ஷேர்ஸ். கம்பெனின்னு எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆயிருக்காது. ஆனா வந்துட்டு அவன் பிளாக் சைஸ்ல விற்பான். 600 குவான்டிட்டி, 800 குவான்டிட்டி, 300 குவான்டிட்டி அப்படின்னு பிளாக் சைஸ்ல விற்பான். அவுட் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் அன்லிஸ்டட் ஷேர்ஸ் நம்ம வந்து மாத்திக்க முடியும். இருக்கு, சட்டத்தில் இடம் இருக்கு. சரியா? அப்படி அப்ப லிஸ்ட் ஆகும் பொழுது அது வந்துட்டு ஒரு மேசிவான ப்ராஃபிட்ல லிஸ்ட் ஆகவும் சான்ஸ் இருக்கு. ஆனா வாங்கும்போது ஒரு 5 லட்சம் 8 லட்சம் அப்படிங்கிற மாதிரிலாம் அன்லிஸ்டட் ஷேர்ஸ் நீங்க வாங்குற மாதிரி இருக்கும். 3 லட்சம் 5 லட்சம் 8 லட்சம் அப்படிங்கிற மாதிரி அது லிஸ்ட் ஆகும்போது ஒரு 20 lakhs 25 lakhs அப்படிங்கிற மாதிரிலாம் கூட லிஸ்ட் ஆயிருந்தது. சரிங்களா? அது நல்ல கம்பெனியா இருக்கு அப்படின்னா அது மோஸ்டா ப்ரிஃபர் பண்ணுவாங்க அந்த ஹெச்என்ஐஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ். அது நல்ல கம்பெனி இல்லை அப்படின்னா அதுல எல்லாம் போய் மாட்டக்கூடாது. அன்லிஸ்டட் ஷேர்ஸ் நான் உங்களுக்கு வாங்கி தரேன்னு யாராவது உங்களை வந்து அப்ரோச் பண்றாங்கன்னா ரொம்ப கவனமா இருந்துக்குங்க. அந்த கம்பெனி எப்படிப்பட்ட கம்பெனிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பார்க்கணும், யோசிக்கலாம். அவ்வளவுதான். யோசிக்கலான்னு தான் சொல்றேன், அதை பத்தி மூவ் பண்றதுக்கு நான் சொல்றேன், யோசிக்கலாம். பட் நல்ல கம்பெனியா இருக்கு அப்படிங்கும்போது அது லிஸ்ட் ஆகுது அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் இன்னும் லிஸ்ட் ஆகாம இருக்கு. அவங்க லிஸ்ட் ஆகும்போது அதுக்கு டிமாண்ட் கிரியேட் ஆகும். மோஸ்டா கிரே மார்க்கெட்ல வந்துட்டு எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட்ல வந்து லிக்விடிட்டி அதிகமா இருக்கும், மக்கள் கையில பணப்புழக்கம் அதிகமா இருக்கும், பங்குச்சந்தை ஒரு பாசிட்டிவான பயாஸ்ல போயிட்டு இருக்கும். அந்த டைம்ல வந்து ஐபிஓ வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஐபிஓ அதிகமா வரும். ஐபிஓ நல்ல கம்பெனியா இருக்கு அப்படின்னா ஐபிஓ அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணக்கூடிய எல்லா பர்சன்ஸுக்கும் ஐபிஓ கிடைக்கிறது இல்லை. கிடைச்சதுன்னா உங்களுக்கு லக். ஐபிஓ கிடைக்குது அப்படின்னா அது ஒரு லக். ட்ரேடிங்ல நீங்க ஒரு ஃபண்டை எடுத்து உள்ள ஏர்ன் பண்ணி கொண்டு வரீங்கன்னா அந்த ப்ராஃபிட்ல 70% உங்களுடைய தேவைகளுக்கு எடுத்து பயன்படுத்துங்க. வெறும் பேப்பர் மணியா உள்ளேயே வச்சுட்டு இருக்காதீங்க அக்கௌண்ட்ல. அந்த பர் மந்த்துக்கு நீங்க எடுக்கக்கூடிய ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு நீங்க எடுத்திருக்கீங்க, உங்களுடைய கேபிட்டல்ல ஒரு 30% எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க யூஸ் பண்ண கேபிட்டல் வந்து ஒரு 1 lakhன்னு வச்சுக்கலாம். ஒரு 20 to 30% அப்படின்னு நான் ஒரு நார்மலான செட்டிலான பிரைஸ் ஃபிகர் தான் சொல்றேன். அதுவே நல்ல டீசென்டான ரிட்டர்ன். பேங்க் வந்து வெறும் 7%, 6.5%, 5% தான் கொடுக்குறான். நீங்க 20%ல இருந்து 25% ரிட்டர்ன் எடுத்தாவே நல்ல ரிட்டர்ன் தான். அந்த 25% 30% இருக்குன்னா அந்த 30%ல 70% எடுத்து மைக்ரேட் பண்ணிருந்தா அக்கௌண்ட்லயே வச்சிருக்க கூடாது. சரிங்களா?
ஒரு 30% நீங்க வந்து இந்த ஸ்டாக்ஸ் நல்ல ஸ்டாக்ஸ்ல அக்குமுலேட் பண்ண ஆரம்பிங்க. சின்ன சின்னதா பண்ண ஆரம்பிங்க. ஸ்டேட் பேங்க் எம்ப்ளாயி ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க வந்து irrespective ஆஃப் த மார்க்கெட் நேச்சர், அது அப்ஸ்ல போகுது டவுன்ஸ்ல போகுது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. மாசம் ஆகும் பொழுது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை டிஃபால்ட்டா அவங்க வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டே வராங்க ஃபார் 10 இயர்ஸ். she didn't bother about the market nature, whether it is going up or not. அதெல்லாம் இல்ல, சைட்வேஸ்ல போகுது. மாசம் ஆனா ஒரு குறிப்பிட்டது கட்டிட்டே வராங்க. அண்ட் ஆஃப்டர் 10 இயர்ஸ் அண்ட் 12 இயர்ஸ் ரொம்ப மேசிவான ரிட்டர்ன் வந்து இது கொடுத்துருது. இது எந்த கான்செப்டுமே இல்ல. மாசம் ஆனா ஒரு டிஃபால்ட்டா ஒரு அமௌண்ட் கட்டுறது, அது மட்டும் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட அது செலக்டிவான சில ஸ்டாக்ஸ்ல பண்ணியிருக்காங்க. அந்த நாலேஜ் கூட இல்ல, எல்லாம் இப்போ வரமாட்டாங்க. ஸ்டேட் பேங்க்ல ஒரு ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் கிடையாது, ஒரு ஜெனரல் மேனேஜரா இருக்காங்கன்னா உங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லாம இருக்கு. டிஃபால்ட்டா பண்ணிட்டு வந்திருக்காங்க, நல்ல ரிட்டர்னை கொடுத்துருக்கு. இதுல பேக் எண்ட்ல இருக்கக்கூடிய கான்செப்ட் என்னன்னா, பங்குச்சந்தை வீழ்ச்சியை சந்திக்குதுன்னா வீழ்ந்து அப்படியே மொத்தமா வீணா போயிடாது. சில தேசங்கள்ல வந்து பங்குச்சந்தை ஸ்டாக்னண்டா அவங்களுடைய இன்ஃபிளேஷன் லெவல் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு ஸ்டாக்னண்டான ஒரு தூங்கி வலியக்கூடிய ஒரு மார்க்கெட் எல்லாம் இருந்திருக்கு. ஆனா இந்தியா மாதிரியான தேசம் அந்த மாதிரிலாம் போகாது. ஏன்னா அவ்வளோ ரிசோர்சஸ், அவ்வளோ ஒர்க் ஃபோர்ஸ் இதெல்லாம் இருக்கு. அதனால ஃபோர்த் லார்ஜஸ்ட் எக்கானமி கூடிய சீக்கிரத்துல வந்துட்டு செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அடுத்து ஆஃப்டர் 10 to 15 இயர்ஸ்ல. அமெரிக்காவெல்லாம் உதச்சு கீழே தள்ளிடுவான். சைனா ரொம்ப அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கான்னு வச்சுக்கோங்க, சைனா செகண்ட்ல இருக்கான். தேர்ட் வந்து இஸ் தட் யூரோப்பியன் கண்ட்ரி. அண்ட் ஃபோர்த் வந்து இப்போ நம்ம இருக்கோம். இங்கிலாந்து யூகே வந்து நம்ம கீழே தள்ளிட்டோம். ஜப்பான் தேர்டு. ஸோ கீழே தள்ளிட்டோம். அதை கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கணும். ஐ நாட் ஷூர் அபவுட் இட். ஃபர்ஸ்ட் 2 எக்கானமி ஓகே, ஃபோர்த் எக்கானமி நம்ம இருக்கோம். இப்போ இது வந்து நம்ம தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கானமியா அல்லது செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமியா வர்றதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. இவங்க ஒரு ரோட் மேப் அவுட்டு போயிட்டு இருக்காங்க. அது ரொம்ப லாங் ஸ்பேன்ல இருக்குன்னு வச்சுங்க, நீங்க மைக்ரேட் பண்ணி உங்களுடைய கிட்ஸ்க்கு அதை சொல்லிக் கொடுங்க. பட் இப்போ நம்மளுடைய பீரியட்ல இந்த ஒரு 35 வரைக்கும் இருக்கிறதுல வந்துட்டு எக்ஸலண்டான ரிட்டர்ன்ஸை நம்மளால பார்க்க முடியும். அண்ட் சைக்கிளிக்கல் கரெக்ஷன் எவ்ரி 10 இயர்ஸ் ஒன்ஸ் நடக்குது, அது டிஃபால்ட் நடக்கும். 2007 வந்துட்டு லேமான் பிரதர்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆச்சு. 2019 கோவிட் வந்துச்சு, 19 எண்டில் 2021 ஸ்தம்பிக்க வச்சுது. அண்ட் இன்பிட்வீன்ல வந்துட்டு ஒரு மைல்டு கரெக்ஷன் வரும். ஒரு 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வரக்கூடிய ஒரு மைல்டு கரெக்ஷன். மைல்டு கரெக்ஷன்னா வந்து கோவிட்ல என்ன கரெக்ஷன் கொடுத்துச்சோ அந்த கரெக்ஷன்ல ஒரு பாதி அளவுக்கான கரெக்ஷனை கொடுக்கும். 2022 ஒரு இது கொடுத்துச்சு பாருங்க, எப்படி நம்ம ரஷ்யா அண்ட் உக்ரைன் வார், அது வந்து ஒரு 30 to 35% கரெக்ஷன். அது அந்த மாதிரியான ஒரு கரெக்ஷன் வந்து இன்பிட்வீன்ல இருக்கும். மேஜரான கரெக்ஷன் எவ்ரி 10 இயர்ஸ் ஒன்ஸ் இருக்கும். அது அந்த ரிடம்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த ரிடம்ஷனுக்கு வந்துட்டு அதை பயன்படுத்திப்பாங்க இந்த பிக் பிளேயர்ஸ், இந்த பெரிய இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ்லாம் அதை பயன்படுத்திப்பாங்க. அதை எதிர்பார்த்து தான் நம்ம வந்துட்டு மார்க்கெட்ல வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகணும். ஸோ சரியான ஸ்டாக்ஸ், சரியான அக்குமுலேஷன், சரியான நேரத்தில் வந்துட்டு ப்ராஃபிட்டை புக் பண்றது, அக்குமுலேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பர்ஃபெக்டா இருக்கணும். ஒரு லிமிட்டட் நம்பர்ஸை வந்து நீங்க எடுத்து வச்சீங்க. இல்லை நீங்க நண்பர்களா இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு 25 ஸ்டாக்கை நீங்க பாக்குறீங்க, ஒரு 4 பேர் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கீங்க. அப்போ 4 பேர் ஜாயின் பண்ணீங்கன்னா ஒவ்வொருத்தரும் 25 ஸ்டாக்ஸ் நீங்க வந்துட்டு A to Z நீங்க மானிட்டர் பண்றீங்க அப்படின்னா 100 ஸ்டாக்ஸ் அந்த இடத்துல வந்துட்டு நீங்க ஸ்ட்ரென்தன் ஆகுது. நீங்க வந்து 4 பேரும் சேர்ந்து 100 ஸ்டாக்ஸ் நீங்க பாக்குறீங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் 100 ஸ்டாக்ஸ் பாக்குறதுக்கு ஒரு பர்சன் மிஸ்டர் ஆனந்த் சார் இப்ப சொல்றாரு அப்படின்னா டாக்டர் ராம் டிட்டோவை ஃபாலோ பண்ணி ஆகும். டாக்டர் ராம் சொல்றத டாக்டர் வெங்கடேஷ் டிட்டோவை ஃபாலோ பண்ணணும். டாக்டர் வெங்கடேஷ் சொல்றாரு அப்படின்னா மிஸ்டர் பார்த்திபன் வந்துட்டு அவர் டிட்டோவை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் இந்த 25 ஸ்டாக்ஸுக்கு தே ஆர் ரெஸ்பான்சிபிள். அந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்க இண்டிவிஜுவலா ஒரு 25 ஸ்டாக்ஸ் வந்து நீங்க எடுத்து அசஸ் பண்ணி வச்சுட்டு அதை கன்சிஸ்டண்டா மானிட்டர் பண்ணுங்க. எவ்ரி வீக் ஒன்ஸ் நீங்க ஒர்க்கிங் பர்சன்ஸ் எல்லாருமே வந்துட்டு உங்களுடைய ப்ரொஃபஷனல் ஒர்க் நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த டிபிக்கல் 9 to 5 ஒர்க் இருக்கும். இன்பிட்வீன்ல நீங்க ட்ரேட்ஸும் கமிட் பண்றீங்க, ஈவினிங் க்ரூ ட்ரேட்ஸும் கமிட் பண்றீங்க, ஃபுல் டைம் ட்ரேடரா இல்லாம இருப்பீங்க. ஆனா வீக்கெண்ட்ல வந்து உங்களுக்கு டைம் இருக்கும். ஆஃபீஸ் கோயர்ஸா இருப்பீங்க, 9 to 5 டிபிக்கல் 9 to 5 ஜாப்ல இருப்பீங்க. சாட்டர்டே சண்டே சாட்டர்டே ஒர்க் இருக்கலாம். மேபி சண்டே ஒரு 1 hour நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். இல்லை டெய்லி கூட ஒரு 1/2 hour நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி மார்னிங் டைம்ல ஒரு 5:30 அந்த மாதிரி டைம்ல ஒரு 1/2 hour எடுத்து உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை நீங்க வந்துட்டு மானிட்டர் பண்ணிட்டே வரலாம். வால்யூம் ஏதாவது அப்ரப்டா வந்திருக்கா, பிரைஸ் ஏதாவது பிரேக் அவுட் கொடுக்க சான்ஸ் இருக்கா, ஏதாவது பேட்டர்ன் ஏதாவது ஃபார்ம் ஆயிருக்கா, இந்த மூவிங் அவரேஜ்ல ஏதாவது டிஃபரன்ஸ் ஏதாவது காட்டுதா, இல்ல ஓவர் சோல்டு ஓவர் வாட் கண்டிஷனுக்கு ஏதாவது போயிருக்கா, RSIல மொமெண்டம் இண்டிகேட்டர்ல ஏதாவது காட்டுதா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க வந்து கன்சிஸ்டண்டா மானிட்டர் பண்ணி ஒரு சின்ன ஒரு நோட் புக் ஒன்று மெயின்டைன் பண்ணுங்க. கைப்பட எழுதுங்க. கைப்பட எழுதக்கூடிய பழக்கம் இன்னைக்கு பல பேருக்கு மாறி போச்சு. வாய்ஸ் நோட்ல போட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம், அப்படி இல்லைன்னா மொபைல்ல டைப் பண்ணிக்கிறோம்.
அந்த நோட்ல போட்டு எழுதும் போது உங்க பிரைனுக்கூட டைரக்டா கனெக்ட் ஆகும். நீங்க கையில பட்டு அந்த அந்த விரல்கள்ல பட்டு எழுதக்கூடிய விஷயங்கள் நேரடியா உங்களுடைய பிரைன்ல போய் ஸ்டோர் ஆகும். அதனால கைப்பட எழுதுங்க. ஜியோ பினான்சியல் சர்வீஸ் லிமிடெட் இன்னைக்கு வந்து இந்த பிரைஸ்ல இருக்கு. இப்படியே கலோக்கியல எழுதுங்க. இன்னைக்கு வந்து இந்த பிரைஸ்ல இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஒரு 3 மணிக்கு பார்க்கும்போது ஒரு வால்யூம் ஸ்பர்ட் பயங்கரமா வந்தது. அதுக்கப்புறம் அதுக்கு ஏத்த மாதிரியே வந்து பிரைஸும் வந்து கேண்டில் அப்சைட்ல வந்து மூவ் ஆச்சு. அந்த கேண்டில் வந்துட்டு கடைசியா க்ளோஸ் ஆகும் பொழுது வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் மாதிரி க்ளோஸ் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஃபாலோ அப்ல திரும்ப வந்த கேண்டில்லையும் வந்து அந்த ப்ரீவியஸ் கேண்டில் கட் பண்ணி மேல போச்சு. ஸோ இது பாக்குறதுக்கு ஒரு அன்யூஷுவல் நேச்சரா இருக்கு. இது அப்சைட்ல போறதுக்கு சான்சஸ் இருக்க மாட்டிருக்கு. அப்ப அடுத்து அப்சைட்ல இந்த டார்கெட் போக சான்ஸ் இருக்கு. நீங்க ஸ்விங் ஹைல இருந்து ஸ்விங் லோக்கு நீங்க ஒரு ஃபிபோனச்சி டிரா பண்ணி இந்த லெவலுக்கு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. வி ஷுட் செக் திஸ் லெவல் அட் திஸ் லெவல் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணி நோட் பண்ணி விட்டுருங்க. ஒரு 4 லைன்ல எழுதுங்க போதும், அவ்வளவுதான். இந்த மாதிரி நீங்க ஒரு 20ல இருந்து 25 ஸ்டாக் உங்க போர்ட்ஃபோலியோல நீங்க வச்சுக்கிறீங்க. வாட்ச் லிஸ்ட்ல மொதல் வைக்கிறீங்க. இது கரெக்டான ஜோன் கிட்ட வரும்போது அக்குமுலேட் பண்றீங்க. எந்த இடத்துக்கு அது போகுது அப்படிங்கிறது நீங்க முன்னாடியே ப்ரியரா வந்துட்டு அசஸ் பண்ணி பாத்துக்கிறீங்க. அந்த இடத்துக்கிட்ட வரும்பொழுது அதை செல் பண்ணிட்டு திரும்ப ஸ்மார்ட்டா லோவர் லெவல்ல வந்து அக்குமுலேட் பண்ணிக்கிறீங்க. டிபிக்கல் ரீட்டைல் இன்வெஸ்டரா இல்லாம இந்த டிபிக்கல் பிக் பிளேயரா நீங்க மாறி வரணும். இந்த ஸ்மார்ட் இன்வெஸ்டரா மாறி வரணும். இந்த ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் வந்து அவங்க ட்ரேடிங் பயன்படுத்துவாங்க, அதை விட்டுருவோம். இந்த இவங்க இருக்காங்க பாருங்க, இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ், இன்வெஸ்டர்ஸ் சொல்லுவான். சரிங்களா? டிஐஐஸ் அண்ட் எஃப்ஐஐஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு இவங்களை ட்ரேஸ் பண்ணுங்க. தேடி கிடைக்காத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. தேடலை பொறுத்து தான் இருக்கு கிடைக்கக்கூடிய விஷயம். நம்ம எந்த அளவுக்கு தேடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்துட்டு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். எஃப்ஐஐஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கறத பக்கத்துல இருந்தாலும் சார் இது எங்க இருந்தாலும் அந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியும் சார். என்எஸ்சி வெப்சைட்ல மட்டும் நீங்க ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் அடுத்து ஒரு வாரத்துக்கு உட்காந்து பாருங்க. அதுல இருக்க மார்க்கெட் டேட்டாவை நீங்க பாருங்க. பாவ் காப்பி இருக்கும், அதை பாருங்க. அவங்க வந்துட்டு பிளாக் டீல் நடந்திருக்கும், பல்க் டீல் நடந்திருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் வரும், அதை நீங்க பாருங்க. அண்ட் சில முக்கியமான கம்பெனிஸோடைய ஸ்டாக்ஸ் வந்து கரெக்ஷனை ஃபேஸ் பண்ற கண்டிஷன்ல இருக்கும், இல்ல ஒரு ஃபாலை ஃபேஸ் பண்ணக்கூடிய கண்டிஷன்ல இருக்கும். அதுக்கு 10 நாளைக்கு முன்னாடியே அந்த பேச்சுவார்த்தை அப்பப்போ ஹியர் அண்ட் தேர்னு அந்த காசிப்ஸ் மாதிரி வரும். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் ட்ரேஸ் பண்ணணும். அப்படிலாம் ட்ரேஸ் பண்ணீங்க அப்படின்னா F1O வந்துட்டு சும்மா பயங்கரமா கெயின் பண்ணலாம். ஒரு 1 லேக் போட்டிருந்தா 1 crore ஆயிருந்திருக்கும். எப்போ 2023 ஜனவரி 26ஆம் தேதி ரிபப்ளிக் டே செலிப்ரேட் பண்ணிட்டு அடுத்த நாள் மார்க்கெட் ஓப்பனிங்காக வெயிட் பண்றோம். மிட் நைட்ல 26ஆம் தேதி நியூஸ் கொடுக்குறான். இந்த யூஎஸ்ல இருந்து வரக்கூடிய ஹிண்டன்பர்க் ரிசர்ச் ரிப்போர்ட். இந்த மாதிரி அதானியில வந்துட்டு குழுமத்துல ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கு. நிறைய வந்துட்டு அவங்க வந்து சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட் கொடுக்குறான். அதானி குழுமம் வந்து 3300 ரூபாய்க்கு வந்துட்டு அன்னைக்கு வந்து ஃபண்ட்ஸ் வந்துட்டு ரைஸ் பண்றதுக்கு ஒரு ஷேருக்கு அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் மார்க்கெட்ல அவங்க ரைஸ் பண்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க அந்த வீக்ல. அப்ப பிரைஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 3300 3400 அப்படிங்கிற மாதிரி அதானி என்டர்பிரைஸ் உடைய பிரைஸ் இருந்துச்சு. எங்க வந்து விழுந்துச்சு தெரியுங்களா? வித்தின் 2 daysல 800 ரூபாய் கீழே இருந்து விழுந்துச்சு. 800 ருபீஸ்க்கு. ஒரு 1 லேக் உள்ள இன்ஃபியூஸ் பண்ணியிருந்தா 1 crore இருந்திருக்கும். பட் அதுக்கு முன்னாடி அதை பத்தின இன்ஃபர்மேஷன் அங்கங்க வந்துச்சு இடையில, ஒரு 10 days பிஃபோர் இட் செல்ஃப். வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அப்படிங்கிற அந்த பேப்பர் ஒன்று இருக்கு, நியூஸ் பேப்பர் டெய்லி இருக்கு. நம்ம இங்க சாஃப்ட் காப்பி நம்ம அக்சஸ் பண்ண முடியும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா வரும். அதுக்கப்புறம் மிஸ்டர் வால்டர் அப்படின்ட்டு இருக்காரு, வாஷிங்டன் வால்டர் அப்படின்ட்டு இருக்காரு. வால்டர் ட்விட்டர்ல வந்து அந்த ஹேண்டில் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அவர் நிறைய ஹிண்ட் கொடுப்பாரு. இந்த மாதிரியான ஹிண்ட் இருக்கும்போது நீங்க டெக்னிக்கலா அது வந்து கரெக்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கறது அதுக்கப்புறம் நீங்க சார்ட்ல எடுத்து பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு உண்மையை சொல்லும். ஸோ யூ கேன் கோ வித் சம் ஸ்ட்ராட்டஜி. இங்க வந்துட்டு யாரு கொஞ்சம் 11th லெவல்ல யாரு யோசிக்கிறாங்களோ அவங்க தான் சக்சஸ பாக்குறாங்க. எல்லாரும் நம்ம வந்து 7th கிரேடு 8th கிரேடு அந்த லெவல்ல எல்லாம் யோசிச்சுட்டு கூடாது. லெவல் 9, 10, 11 அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம அப்கிரேட் ஆகி போகணும். ஸோ கொஞ்சம் பிரைனை வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்றோம் அண்ட் நம்ம வந்து கொஞ்சம் விழிப்பா இருக்கோம் அப்படிங்கும் பொழுது அது காசா மாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நம்ம விடக்கூடாது. அது எய்தர் ஷார்ட் சைடு ஆர் லாங் சைடு வாட் எவர். அது இங்கே மும்பையில் நிறைய ஸ்ப்ரெட் ஆகும். அவங்களுக்கு தெரியும், குஜராத்திஸ் தெரியும், மார்வாரிஸ் உங்களுக்கு தெரியும், ராஜஸ்தான், குஜராத் இந்த செக்மெண்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டைரக்டா கேபினெட்டுக்குள்ள போகக்கூடிய சில விஷயங்கள்லாம் கூட உள்ள அவங்களுக்கு தெரியும். அடுத்த செக்டர் இந்த செக்டர் வந்துட்டு மூவ் ஆகுது அப்படிங்கிறது தெரியும். இந்த கம்பெனியில வந்து இவ்வளவு ஃபண்ட்ஸ் உள்ள வர போகுதுங்கிறது தெரியும். தெரியாமலாம் கிடையாது. எல்லாம் வந்து யார் சொல்றப்ப வந்து இது வரக்கூடாது, அன்அஃபிஷியல், இது செபி அதை பயங்கரமா ரெஸ்ட்ரிக்ட் பண்றான், உள்ள வரக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு வெளியே வரக்கூடாது நியூஸ் அப்படின்னு.
யார் ஃபாலோ பண்ற அந்த கம்ப்ளைண்ட்ஸ் இங்க வருது. அதே நேரம் வந்துட்டு ஏமாந்து போய் நம்ம இது பண்ணிடக்கூடாது. நம்ம டெக்னிக்கலா பார்க்கணும், வால்யூமும் பிரைஸும் மேட்ச் ஆகணும். அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வருவான். இந்த அன்னியன் மூவில சொல்லுவாங்கல்ல, 5 பைசாவா திருடுனா தப்பா, 5 லட்ச ரூபா திருடுனா தப்பான்னு கேட்டா ஆமா அது பெரிய தப்பு மாதிரி தான் தெரியுது. இதே 5 லட்சம் முறை 5 பைசாவா திருடுனா அப்படின்னு கேட்டா ஒன்னும் பெருசா தெரியலங்கிற மாதிரி. உள்ள வந்து ஸ்மார்ட்டா சைலண்டா அமைதியா உள்ள வருவான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வால்யூமா உள்ள வந்துட்டு இருக்கும். அண்ட் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா வால்யூம் ஸ்பர்ட் அடிக்கும், பிரைஸும் ஸ்பர்ட் அடிக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இது வந்து நீங்க ஸ்டாக்ஸை வாட்ச் பண்ணும்போது இந்த மாதிரியான நுணுக்கங்கள்லாம் உங்களால பார்க்க முடியும். அண்ட் நல்ல ஸ்டாக்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். முதலீடுகள் வருது, இந்த மாதிரி கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஃபண்ட் ஸ்டிமுலேஷன்லாம் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் வந்து எஸ்கலேட் ஆகும். டிஃபென்ஸ் எப்பவுமே கை கொடுக்கும். எஃப்எம்சிஜி மார்க்கெட் கண்டிஷன் சரியில்லாத போது கை கொடுக்கும். ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் மார்க்கெட் கண்டிஷன் சரியில்லாத போது கை கொடுக்கும். அண்ட் ஐடி அண்ட் பேங்கிங் பேக் போன் ஆஃப் எக்கானமி, அதாவது பேங்க்கும் மற்ற ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் தான் பேக் போன் ஆஃப் எக்கானமி. ஐடி டெக்னாலஜி சவ்வி, டெக்னாலஜிக்கல் ஓரியன்ட், இதெல்லாம் டிஃபால்ட்டா இருக்கிறது. இது இல்லாமல் காங்க்ளோமரேட்ஸ், அதான் ஒரு பக்கம் வச்சிருங்க. ரிலையன்ஸ் காங்க்ளோமரேட்ஸ், கெமிக்கல்ஸ் டு ஃபெர்டிலைசர்ஸ், பாலிஸ்டர் டு crude oil, ஜியோஃபோன் டு காஸ்மெட்டிக்ஸ், இந்த மாதிரி அவங்க இல்லாத பிஸ்னஸே கிடையாது. அதனால இவங்களெல்லாம் இது பண்ணிக்கலாம். ஸோ ஃபைன். ஸோ இன்வெஸ்டிங் பற்றின ஒரு பேசிக்கான ஐடியா, ஸ்டாக்ஸ் எப்படி பிக் பண்ணுறது, எப்படி அக்முலேட் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு ஐடியா, ஒரு கிளாரிட்டிக்காக இன்னைக்கு பேசியிருந்தோம். அண்ட் குளோபல் இஷ்யூஸ் என்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்தோம். நம்ம மார்க்கெட் எப்படி ஃபங்க்ஷன் ஆக போகுது அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம். ஸோ லெட்ஸ் சி, இன்னைக்கு வந்துட்டு ஒரு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணுவோம். எந்த டைம் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன். வெனஸ்டே அப்படிங்கும்போது ஸோ வில் டிசைட் பை 2:30 ஆர் 2:15 வாட் எவர் அந்த டைமில் நான் இன்னைக்கு ரெகுலர் செஷனுக்கு நான் வந்துட்டு அப்டேட் கொடுக்குறேன். அதுக்கான ஜூம் லிங்க் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஸோ லேர்னர்ஸ் ப்ரோக்ராம் 2026 நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடித்தோம். அடுத்து லேர்னர்ஸ் ப்ரோக்ராம் 2027 ஏப்ரல் 14th லான்ச் பண்ண போகிறோம். அது சேம் 100 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுடைய நண்பர்கள் யாரும் அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி டேப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஷாப் 108 days, 108 நாட்களுக்கு நடக்கக்கூடிய ப்ரோக்ராம். அது என்னன்னா முன்னாடி இருக்கிறது இல்லாம இதுல அடிஷ்னலா சில ஃபீச்சர்ஸ் உள்ள இன்க்ளூட் பண்ணிருக்கோம். அவங்களுக்கு லைவ் செஷன்ஸ் இருக்கு, 1-to-1 அனாலிசிஸ் இருக்கு. அவங்களுக்கும் அப்கிரேடட் வெர்ஷன். இந்த டைம் டியூரேஷன்ஸ் வந்து லிமிட் பண்ணியாச்சு. 108 செஷன்ஸ், பவர் பேக்டு செஷன்ஸ். 108 செஷன்ஸ் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஏப்ரல் 14th onwards. ஸோ உங்களுடைய நண்பர்கள் யாருக்கும் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அவங்களுக்கு வேர்ட் ஆஃப் மவுத்தில் நீங்க பாஸ் பண்ணலாம். உங்களுக்கு இது சரியா இருக்கும், அவங்களுக்கு இது சரியா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கேன்வாசிங்க அதை நீங்க எடுத்துக்க வேண்டாம். ஸோ ஃபைன். April 14th we are going to launch Learners Program 2027 108 days program. Find off funds அப்படிங்கிற மாதிரி